ஓகே. ஸ்டோரேஜ் நிறைஞ்சிருந்துச்சு. அதனால தான் அழிச்சேன். பழைய ரெக்கார்டிங் எல்லாத்தையும். ஓகே. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களோட புதிய ஒரு பாடம், செயற்பாட்டு முகாமைத்துவம் என்று சொல்லக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான, வெரி ஈஸியான, ஆகவும் ஒண்ணுமே இல்ல சொல்லப்போனா. அக்கவுண்டிங்ல படிக்கிற விஷயம். இதுல நிறைய விஷயம் அக்கவுண்டிங்ல வரும். இதுல கூட நிறைய விஷயம் நாங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம். இதுல ஒரே இதுல நிறைய விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். இதுல ஒன்றுமே பெருசா, புதுசா, கஷ்டமா, டைட்டான்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பாட்டுமே இல்ல. ஈஸியான ஒரு மேனேஜ்மெண்ட் தான் செயற்பாட்டு முகாமைத்துவம். இதுக்கு பிறகு ஒரு மேனேஜ்மெண்ட் வரும் மார்க்கெட்டிங். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான மேனேஜ்மெண்ட் பாடம். தனி மார்க்கெட்ட பத்தி மட்டும் தான் பேச போறோம். மார்க்கெட்ட பத்தி பேசக்குள்ள உங்களுக்கு இதையும் விட இன்ட்ரெஸ்டிங் ஆனந்த பாடமாக இருக்கும். அதுக்கப்புறம் நிதி முகாமைத்துவம். அதுக்கப்புறம் கஷ்டமான சொன்னா ஆக நோட்ஸுக்குரிய வெரி இன்ட்ரெஸ்டிங் தான். ஆனா இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. நாங்க மேனேஜ்மெண்ட் படிச்சோமா கிட்டத்தட்ட 12 திருச்சி மட்டம் அதிலே மேய்க்கும் 16வது யூனிட் மனித வள முகாமை. அவ்வளவுதான் நம்மளோட கிரேட் 13 மெயினான சப்ஜெக்ட் அவ்வளவுதான். அப்ப எங்களுக்கு இன்னும் மெயினான சப்ஜெக்ட் இருக்குது ஒன்லி கிரேட் 13 சரி யூனிட் 13 13ஆம் யூனிட் நாங்க இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் இது ஒரு 2-3 வீக்ஸுக்குள்ளான இந்த பாடம் முடியும். சரி ஆல்மோஸ்ட் 2-3 வீக்ஸுக்குள்ளான இந்த பாடம் முடியும். மேக்ஸிமம் போனா 1 மந்த் 4 கிளாஸஸ்ல முடியும். அப்படி இல்லாட்டி அதுக்கு பிறகு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது யூனிட் 14 14 அது வந்து ஆக இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். ஒரே நாள்ல பேசி முடிக்கையிலும் நாங்க செமினார்ஸ் 2025க்கு ஒரே நாள்ல ஃபுல் பாடத்தையும் பேசி முடிச்சிட்டோம். ஓகே 2025க்கு 14 அதுக்கப்புறம் 15 நிதி முகாமைத்துவம். அதுக்கப்புறம் 16 கொஞ்சம் டைம் போகும். மற்றபடி மற்ற ரெண்டு விஷயத்துக்கும் பெருசா டைம் செல்லக்கூடிய விஷயம் போறதுக்கு வரும். அப்ப சிம்பிளா இந்த ரெண்டு பாடத்தையும் எங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யலும் பேசி முடிச்சிடலும். பெரிய அளவுக்கு டைம் வந்து கன்சியூம் பண்றது இல்ல. அப்ப எங்களுக்கு இந்த பாடத்தையும் அடுத்த இந்த பாடத்தையும் பிடிக்கிறதுக்கு அவ்வளவு டைம் கொண்டு போகாது. இந்த பாடம் பிடிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொண்டு கன்சியூம் ஆகும். ஸோ டோட்டலா எங்களுக்கு எங்களோட ப்ரொஜெக்ட் படி, எங்களோட ஐடியா படி, எங்களோட பிளான் படி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஜூனுக்கு முன்னால எங்களோட பாடம் முழுக்க என்ன செய்யும் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளீட் ஆகும். இன்றைக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே தாராளமா 4 மாசம் நீக்குது. 13, 14, 15, 16 மெயினா 4 பாடம் தான் நீக்குது. சோ அதனால 4 பாடத்துக்கும் 4 மாசம் தாராளமானதா போதுமாக நினைக்கிறேன். ஓகே கிளியர் ஆயுது. ஓகே நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். செயற்பாட்டு முகாமைத்துவம். ஓகே நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். செயற்பாட்டு முகாமைத்துவம். அப்ப எங்களோட பிசினஸ் எடுத்தா நாங்க இது ஒரு கதையொண்டு மாயிப்போம். ஈஸியான ஒரு பாடம். ஜஸ்ட் ஒரு கதையொண்டு மாயிப்போம். சிம்பிளா கதையொண்டுல இந்த பாடத்தை முடிச்சிடலும். சரி கதையொண்டுல இந்த பாடத்தை முடிச்சிடலும். ஆக ஈஸி. திருப்பி திருப்பி சொல்றேன். இத டஃப் ஆய்க்குலவானம் மேனேஜ்மெண்ட்ன்றது இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். அதுல ஈஸியான பாடம் இது. ஃபர்ஸ்ட்டுங்க நாங்க படிச்ச 12வது யூனிட் அது ஒன்றுக்குமே சம்பந்தமே இல்ல. ஒரு பக்கம் உண்டு, இன்னொரு பக்கம் உண்டு, இன்னொரு பக்கம் ஒரு தொங்கல பிடிச்சிக்கும். ஆனா இது அப்படி ஒரு பாடம் அல்ல. இது எல்லாம் ரிலேட்டிவான விஷயம் தான். சரியா? அப்ப எங்கட பிசினஸ் எடுத்தா இப்ப சாதாரணமாவீங்களே நாங்க ஒரு ஹோட்டல் ஒன்று செஞ்சு கொண்டு போறோம். எப்பவுமே நாங்க ஒரு ஹோட்டல் ஒன்று செஞ்சு கொண்டு போறோம். அப்ப ஹோட்டல்ன்றதை விட இப்ப உங்ககிட்ட இருந்து ஒரு ஐடியா எடுப்போம். உங்களுக்கு எந்த கடையும் ஸ்டார்ட் பண்றதுக்காக விருப்பம் ஆகிக்குது யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க அட்வான்ஸ் லெவல் படிச்சு முடிஞ்சு எப்படியோ டிகிரி ஒன்று முடிச்சாலும் இல்லாட்டி நீங்க ஏசிசிஏ சார்ட்டட் பெரிய பெரிய ஹை லெவல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் முடிச்சாலும் கூட நீங்க என்ன செய்யணும்டா ஒரு நாள் ஒரு ஜொப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணதான் உண்டு. ஒன்றோ நீங்க இன்னொரு ஜொப்ல வேலை செய்வீங்க. அப்படி இல்லாட்டி இன்னொரு கடையில வேலை செய்வீங்க. அப்படி இல்லாட்டி இன்னொரு ஜொப் ஒன்று நீங்க உருவாக்குவீங்க. அப்படி உருவாக்குற ஐடியாவாக இருந்தா உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் உருவாக்குறதுக்கு ஆசை இருக்குது. எந்த ஒரு மாதிரியான ஜொப் ஒன்று ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆசையா இருக்குது. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கப்பா அதை வச்சு நான் கண்டினியூ பண்ணுவோம். எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண ஆசை, எந்த துறையில போறதுக்கு ஆசை. ஓகே அண்ணாக்கு ஹோட்டல் உண்டு, ஒரு பிக் ஹோட்டல் உண்டு திறக்கிறதுக்கு ஆசை. உதாரணமா 5 ஸ்டார் 7 ஸ்டார் மாய்க்க கூட ஒரு பெரிய ஒரு ஹோட்டல், பிரமாண்டமான ஒரு ஹோட்டல் ஒன்று திறக்கிறதுக்கு ஆசை. ஓகே ஒரு ஐடியா. ரெண்டாவது ஐடியா ஓகே வெஹிக்கல் ஷாப் ஒன்று திறக்கிறதுக்கு ஆசை. பெரிய அளவுக்கு கார் சேல் ஒன்று போட்டு வெஹிக்கல் ஷாப் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கே ஆசை வரும். உதாரணமா நாங்க அன்றைக்கு போயிட்டோம். சாதாரணமா மிடில் கிளாஸ்ல இப்படி தைப்பாங்க நிறைய பேர். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு நினைச்சதுக்கே வாங்கிடலாம். அப்ப நாங்க அன்றைக்கு கேம்பஸ் டோட்டல் போய்த்து கொண்டிருக்கோம். பெரிய ஒரு கார் சேல் ஒன்று திறந்தீங்கன்னா
விதவிதமான கார் போட்டு முன்னுக்கு ஷோ பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்து ரசிச்சுட்டு போற அளவுக்கு கார் சேர் உண்டு. வேற ஏதாச்சும் ஐடியா? வேற ஏதாச்சும் ஐடியா? கார் சேலும் ஹோட்டலும் 2 பேர் ஐடியா ஆகி, மத்தவங்க எல்லாம் ஜாப் செய்ய ஐடியா இல்லாட்டி வேற ஒரு கம்பெனில வேலை செய்ய ஐடியா. ஓகே, ஃபுட் ஷாப் போன ஒரு உணவு கடை ஒன்று திறக்கிறதுக்கு ஐடியா. அதுவும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஹோட்டல் செக்டருக்குள்ளுக்குமாய் கொண்டு வரையிலும். சரியா? ஃபுட் செக்டர்னா வெளிநாட்டு ஃபுட், அதே மாதிரி பன் ஐட்டம், ஹோட்டல்ல கூடிய எல்லா வெரைட்டியான ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஷாப் போட்டு திறக்கிறதுக்கு ஐடியா. வேற இது தவிர புது ஐடியாஸ் ஏதாச்சும் இருக்குதா? நான் காண்ற கடைகள் இல்லாம ஓகே, ட்ரெஸ் ஷாப் உதாரணமா பெரிய அளவுக்கு அல்டிமேட்டா தொடர்ந்திக்கக்கூடிய கெண்டி ஃபேஷன் ஆயிருக்கேலும், நோ லிமிட் ஆயிக்கேலும், அதே மாதிரி பிரசங்க சென்டர் ஆகிக்கேலும், அதே மாதிரி பெரிய சென்டர் பாயிண்ட் ஆகிக்கேலும், இந்த மாதிரி பெரிய ஒரு ட்ரெஸ் ஷாப்பா திறக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குது. வேற இதை தவிர ஒரு புதிய யோசிச்சா, ஏன்னா நீங்க யூனிட் 5 படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க மேனேஜ்மெண்ட். நீங்க கிரேட் 13 சொன்னா டெஃபினிட்டா நாங்களும் படிச்சிருந்தோம் யூனிட் 5 இந்த முயற்சியாண்மை. சோ முயற்சியாண்மை படிச்ச நீங்க ஜஸ்ட் சாதாரண ஈக்கிற கடைகளை மட்டும் சொல்லப்படாது. இதை தாண்டி யோசிக்கிறேன்னு சொன்னா யாரும் உருவாக்கி இல்ல, நான் உருவாக்கி பார்ப்போமே ஃபர்ஸ்ட் தடவை. நான் செஞ்சு பார்ப்போமே. எலோன் மஸ்க் படிதான் இருந்தாங்க, நான் செஞ்சு பார்ப்போமே. செஞ்சு பார்த்ததுனால தான் இவருக்கு அவரை யாரும் இப்ப வச்சு செய்யல அமைக்குது. அப்படி ஏதாச்சும் புது ஐடியா இருக்குதா? இல்லாட்டி சொல்றதுக்கு பயமா உங்களோட ஐடியா வச்சு நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி? இல்லதானே? ஓகே, சரியா? இவ்வளவு தான் உங்களோட ஐடியா. அப்ப உங்களோட ஐடியா வச்சு இப்ப நார்மலாவே இப்ப இந்த எல்லா இதுலயும் வச்சு எங்களுக்கு 2 வோட் 2 பேர் சொன்னாங்க உணவு கடை, ஒருத்தர் சொன்னாங்க ட்ரெஸ் ஷாப், ஒருத்தர் வெஹிக்கல் ஷாப். அதே மாதிரி இதை தவிர வேற ஆன்சர்ஸ்? வீடு வீடு கட்டுறதா? ஓகே, ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் ஒன்று செய்யறது. சரி, உதாரணமா பெரிய அளவுக்கு வீடு பெரிய மாளிகைகளாக இருக்கணும், பெரிய அளவு கம்பெனிஸ் ஆகிக்கணும், கட்டாயம் கெட்டி தான் ஆகும், அதுக்கு டிமாண்ட் கூட. அப்ப அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் ஒன்று எங்களுக்கு செய்யல். அப்ப இதுல கூட ஓட் வந்திருக்கிறது ஒரு ஃபுட்னால ஒரு உணவு கடை ஒன்றே நான் சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாரும் வலிமையா காண்ற விஷயம் தான் உணவு கடை. அப்ப உங்கள்ட்ட இருந்தே அந்த பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள நான் கொண்டு போறேன். இப்ப சிம்பிளா வைங்க. ஒரு உணவு கடைன்னு சொல்லக்கூட ஒரு 5 ஸ்டார் லெவல்ல யோசிங்க. சாதாரணமா சின்ன சின்ன உங்க வீட்டு முன்னிக்கு ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இல்லாம 2 3 சோட்டிஸ் தான் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஹோட்டல்கள் இல்லாம ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது. பெரிய அளவு இன்டர்நேஷனல் லெவல்ல இயங்குறாங்க. சரி, வேர்ல்டு ரேங்க்ல ஒரு நல்ல ரேங்க் ஈக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் வைப்போம். அப்ப வேர்ல்டு நாங்க ரேங்க் போடுவோம். உதாரணமா வேர்ல்டுல நிறைய எல்லா கம்பெனிக்கும் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ரேங்க் போடுவாங்க. உதாரணமா நாங்க போகக்கூடிய ஆடிட் கம்பெனிஸ் எடுத்து அதுலயும் ரேங்க் போடுவாங்க. ஆடிட் கம்பெனில டாப் ரேங்க்ல இருக்கிறது வந்து KPMG, அதுக்கப்புறம் EY, அதுக்கப்புறம் டிலைட், PwC அப்படின்னு சொல்லி ஒரு ரேங்க் போடுவாங்க. சோ அந்த அடிப்படையில வேர்ல்ட் ரேங்க் போட்டா இந்த கம்பெனி தான் பெஸ்டான கம்பெனி, டாப் 10க்குள்ள இருக்கிற கம்பெனின்னு வைப்போம். இந்த கம்பெனியோட பேர் நான் சொல்றேன். சாதாரணமா AZ சொல்லி இருக்குது. A to Z வேணா, A இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர், Z இங்கிலீஷ்ல லாஸ்ட் லெட்டர். சோ அது ரெண்டே வச்சு AZ சொல்லி ஈஸியா ஒரு பேர் ஒன்று வச்சுக்கிறாங்க இந்த ஹோட்டல்ல. AZ பிரைவேட் லிமிடெட் வைப்போம். AZ பிரைவேட் லிமிடெட். அப்ப இப்படிப்பட்ட ஹோட்டல் இன்டர்நேஷனல் லெவல்ல இயங்குது. இப்ப இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க சிம்பிளா யோசிங்க. வேர்ல்ட் ரேங்க் லெவல்ல மொத்த நாடுகள் ரீதியில, சரியா, மொத்த உலகளாவிய ரீதிக்கு இந்த கம்பெனி போக ஓணுமெண்டா அதுக்கு கீழால இல்லாட்டி அதுக்கு கீழால உண்மையில ஒரு சின்ன முயற்சி ஒன்று செஞ்சா மட்டும் போதுமா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ட்ரைன்னு மட்டும் போட்டா எங்களுக்கு உலகத்துல 10க்குள்ள கம்பெனியாக மாற இயலுமா? ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ட்ரை. உதாரணமா இன்னொரு ஹோட்டல் வந்து போட்டிக்கிறேன், பெரிய அளவுக்கு பிரமாண்டமா கோலாகலமா திறந்திக்கிறேன் வைப்போம். உதாரணமா அப்படி ஒரு திறந்த கம்பெனி தான் ஈகிள் ஹோட்டல் நினைக்கிறேன். நாமல் ராஜபக்ஷால திறந்த ஹோட்டல். அப்ப அதோட ஹோட்டல் இப்ப பேரும் காணும் ஆளையும் காணும். அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு ஜனாதிபதியை நாங்க செய்வோம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு பெரிய அளவுக்கு நாங்க வெளிநாட்டிலேயே நரேந்திர மோடிய, அதே மாதிரி அமெரிக்கா ஜனாதிபதியை நாங்க சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று திறக்கிறோம். திறந்துட்டு ஜஸ்ட் சாதாரணமா சின்ன சின்னமாய் தான் செய்யறோம். பெரிய அளவுக்கு நாங்க மூவ் ஆகல, பெரிய ஒரு ட்ரை ஒன்று கொடுக்கல. ஜஸ்ட் அதே மாதிரி மெயின்டைனை மட்டும் தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். சாப்பாடை சாதாரணமா கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி இயங்கினா உலகத்துல 10க்குள்ள இருக்கக்கூடிய ஹோட்டலோட ரேங்க்ல எங்கட ஹோட்டலை கொண்டு வர இயலுமா? யாராச்சும் ஒருத்தர் என்ன செய்யலாம்? நேவ ஒரு நாளுமே இல்ல.
ஏலான்னு சொன்னா அந்த இடத்துக்கு போறதுக்கே ஒரு தகுதி ஒன்று தேவை. அந்த இடத்துக்கு போறதுக்கே ஒரு தகுதி தேவை. உதாரணமா ஒவ்வொரு பொசிஷனுக்கு போறதுக்கு ஒவ்வொரு தகுதி தேவை தானே. பிரின்சிபல்னா பிரின்சிபலோட குவாலிட்டி லீக்கணும். டீச்சர்னா டீச்சரோட குவாலிட்டி லீக்கணும். அப்பதான் அந்த பொசிஷனுக்கு போகலும். அப்படி இருக்கக்குள்ள உலகத்துல 10ன்னு சொன்னா ஆக டாப் குவாலிட்டியான ஹோட்டல்ஸ். அந்த ஹோட்டலுக்குள்ளுக்கு ஏண்ட கம்பெனிட ஏண்ட ஏஇசட்ன்னு சொல்லக்கூடிய ஹோட்டல்ட நேம போய் பதிவு செய்யணுமெண்டா அதோட போட்டி போட உலகத்துல கம்பெனிகளோட போட்டி போடுற அளவுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் ஆயிக்கணும். அதுக்கு அதுக்கு தான் இப்ப நான் படிச்ச அந்த அளவுக்கு கம்பெனியை கொண்டு வர இயலும். இந்த ஜஸ்ட் 13வது யூனிட், 14வது யூனிட், 15வது யூனிட், 16வது யூனிட்டை மட்டும் படிச்சா போதும். இது உங்களோட லைஃபுக்கு ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஜஸ்ட் இதை பாடமாக்கிட்டு மட்டும் போக வேணும். அநியாயம் பாடமாக்கிட்டு போனா. உங்களோட கையில ஒரு பெரிய கேபிட்டல் ஒன்று ஈக்கிறேன்னு சொன்னா, உங்கள்ட்ட நல்ல ஒரு வருமானம் ஒன்று ஈக்கிறேன்னு சொன்னா, உங்ககிட்ட நல்ல ஒரு பெரிய அளவுக்கு தாங்கக்கூடிய ஒரு சக்தியும் ஒன்று ஈக்குதுன்னு சொன்னா, இந்த பாடத்தை நீங்க அந்த மைண்ட் செட்ல படிப்பீங்கன்னு சொன்ன அந்த கேபிட்டலை வச்சு ஈஸியா உங்களுக்கு அட்வான்ஸ்ல முடிஞ்சோடனே இன்டர்நேஷனல் லெவல் வேர்ல்ட் ரேங்க் லெவல்ல இயங்கத்துக்கு ஒரு கம்பெனி வந்து உருவாக்கி அதுக்கான பேஸ்ட் ஐடியா தான் இந்த பாடங்கள் எல்லாத்துலயுமே தான். இதை தவிர நீங்க எடிஷனல் டிகிரி ஒன்றும் முடிச்ச தேவையில்லை. ஓல்டு லெவல் எல்லா பாடத்துக்கு தேவையான தகவலை தந்திக்கிறேன். சோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியாக மாத்த ஓணுமெண்டா நாங்க பிரதானமா 2 இடத்துல எங்களோட வேலையை சரியா செய்யணும். 2 இடத்துல எங்களோட கம்பெனியை சரியா செய்யணும். நாங்க 2 ஃபவுண்டேஷனை உறுதியாக்கி கொள்ளணும். ஏன்னா அதுக்கு பிறகுதான் எங்களோட பில்டிங்கை உப்பரிமா டைட்டா கட்டி கொடுக்கும். அதுல முதலாவது ஃபவுண்டேஷன் தான் எங்களோட கம்பெனி உள்ளுக்கு நான் 100% பெர்ஃபெக்ட் ஆனதாக இருக்கணும். 100% பெர்ஃபெக்ட். 99 அல்ல 100% பெர்ஃபெக்டா உள்ளுக்கு மாத்தணும். இது என்ன முதலாவது வேலை. 2வது வேலை என் வெளியில இருக்கக்கூடிய சூழல் எடுத்தா, வெளியில இருக்கக்கூடிய மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்தா என் கம்பெனி 100% பெர்ஃபெக்ட் உறுதி செய்யணும். இது 2ம் எப்ப நடக்குமோ அப்பதான் என் கம்பெனி உலகளாவிய ரீதியில 10க்குள்ளுக்கு வாரத்துக்கு தகுதியான கம்பெனி சர்டிஃபைடு எடுக்க இயலும். அப்ப அதுல முதலாவது என்ன, உள்ளுக்கு நான் 100% பெர்ஃபெக்ட் ஆகணும். உள்ளுக்கு கூடிய பிரச்சனைகள் இல்லாம ஆக்கணும். அப்ப உள்ளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாம ஆக்குறதுக்கு, உள்ளுக்கு ஏண்ட பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு நான் முதலாவது என்ன செய்யணும்டா, உள்ளுக்கு நான் என்னென்ன வேலை செய்யறேன் என்றதை லிஸ்ட் அவுட் பண்ணணும். இது முதலாவது விஷயம். உதாரணமா நான் எனக்குள்ள இருக்கிற நான் சரியாகணுமெண்டா நான் எந்தெந்த வேலை செய்யறேன், என்னென்ன கேட்டகரியில் நான் இருக்கிறேன் என்றதை பெஸ்ட்டுக்கு பார்க்கணும். அதே மாதிரி கம்பெனி உள்ளுக்கு 4 செவத்துக்கு உள்ளுக்கு நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டியில 100% பெர்ஃபெக்டா சிறந்த ஒரு தரமுள்ள ஒரு வணிகமாக மாத்தணும்டா நீங்க பெஸ்ட்டுக்கு பார்க்கணும். 4 செவத்து உள்ளுக்கு என்னத்த நடக்குதுன்னு பார்க்கணும். பார்க்காம எங்களுக்கு பெர்ஃபெக்ட் பண்ணல, என்னென்ன தெரியாம எங்களுக்கு சரி செய்யல, நான் என்ன வேலை செய்யறேன்னு தெரியாமலே ஒரு விஷயத்த செய்யல. சோ முதலாவது 100% பெர்ஃபெக்ட் ஆகி கொள்ளணும் என்ற உள்ளுக்கு. அதுக்கு என் உள்ளுக்கு என்னென்ன வேலை செய்யறேன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த விஷயத்தை தான் நாங்க யூனிட் 1ல ஃபவுண்டேஷன்ல படிச்சுட்டு வந்திருக்கிறோம். பிசினஸ் உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி, பிசினஸ் உள்ளுக்கு என்ன நடக்குது, பிசினஸ் வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்க யூனிட் 1ல 7 கர்மங்களை படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இந்த 7 கர்மம் தான் பிசினஸ் உள்ளுக்கு சில கர்மம் நடக்குது, பிசினஸுக்கு வெளியில சில கர்மம் நடக்குது. அப்ப இந்த 7 கருமத்துல நீங்க விலங்கெடுக்கணும். என்னென்ன கருமம் நிறுவனத்துக்கு உள்ளுக்கு நடக்குது, என்னென்ன கருமம் நிறுவனத்துக்கு உள்ளுக்கு நடக்குதுன்றத ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த பாடம் இதுக்கு போற பாடம் போற ஃப்ளோவை பாருங்க. ஜஸ்ட் இது ஒரு பாடமா திருப்பி செல்றையும் பார்க்க வேணாம், நோட்ஸா பார்க்க வேணாம், பாடமாக்குற செப்பரா பார்க்க வேணாம், விலங்கெடுங்க, ஈஸியா விலங்கு செஞ்சு கொண்டு போகல. ஈஸி பாடம், சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ளுக்கு என்ன நடக்குது இந்த 7 ஆக்டிவிட்டீஸ்ல ஒவ்வொரு கம்பெனியும் இந்த 7 ஆக்டிவிட்டி செய்யும். எல்லா கம்பெனி மோஸ்ட் ப்ராபபிலியா எல்லா கம்பெனி, எல்லா நிறுவனங்கள், எல்லா வணிக அமைப்புகளும் இந்த 7 ஆக்டிவிட்டியை செய்யும். அந்த வணிக அமைப்பு ஒரு பாடசாலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஈவன் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் இந்த 7 ஆக்டிவிட்டியும் கம்பெனி செய்யறது மஸ்ட், கட்டாயம் செஞ்சே ஆகும். அதுல ஒரு சில ஆக்டிவிட்டிகள் உள்ளுக்கு செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிகளாக இருக்கும். அதுல சில ஆக்டிவிட்டிகள் கம்பெனிக்கு வெளியில செய்யற ஆக்டிவிட்டியாக இருக்கும். அது 2யும் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சறுக்காட்டணும் 100% பெர்ஃபெக்டா. இப்படி சறுக்காட்டினோம்டா எங்கட கம்பெனி வெற்றி 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 தான். அதுக்கப்புறம் தோல்வின்ற விஷயமே கம்பெனில இருக்காது. அதுல 7 கருமத்துல முதலாவது கம்பெனி உள்ளுக்கு நடக்கிற கருமம் தான் உற்பத்தின்னு சொல்லக்கூடிய கருமம். உற்பத்தி இதுதான் முதலாவது கம்பெனியுடைய கருமம்.
இந்த ஹோட்டல் எடுங்களே, A to Z எடுங்களே. A to Z சொல்லக்கூடிய இந்த கம்பெனி எடுத்தா கம்பெனி உள்ளுக்கு நடக்கக்கூடிய முதலாவது கர்மம் தான் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த ப்ரொடக்ஷன் உள்ளுக்கு நீங்க சிம்பிளா நீங்க ப்ரொடக்ஷன் என்று சொன்னா ஹோட்டல் உள்ளுக்கு என்னென்ன வகையான உற்பத்திகள் செய்ய இயலும்? சோட்டிஸ் ஐட்டங்கள் உற்பத்தி செய்ய இயலும், சோறு ஐட்டங்கள் உற்பத்தி செய்ய இயலும், சாப்பாடு ஐட்டங்கள் விதவிதமான சாப்பாடு ஐட்டங்கள் உற்பத்தி செய்ய இயலும். உற்பத்தியின் அடிக்கை விலங்கெடுக்கப்படாது. ஜஸ்ட் மாவை எடுத்து ரொட்டியாக்குறது மட்டும் தான். மாவை தட்டுல போட்டாச்சு, ரொட்டியா மாத்தியாச்சு. இதோடு உற்பத்தி முடிஞ்சுன்னு சொல்லி யோசிச்சோம். இந்த இடத்துல பிசினஸ்ல உற்பத்தின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்றாங்கடா, நாங்க ஒரு உற்பத்தின்னு சொல்லக்குள்ள உற்பத்தி செய்யறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? ஒரு பிளான் ஒன்று போடுவோம். இந்த ப்ரொடக்ஷன் தான் இந்த கம்பெனிகளுக்கு செய்ய போறோம். A to Z கம்பெனி இந்த உற்பத்திகளை தான் எங்கட கம்பெனிலிருந்து நாங்க விநியோகம் செய்ய போறோம். இந்த ப்ராடக்டை தான் நாங்க கஸ்டமர்கிட்ட கொண்டு போயிட்டு கொடுக்க போறோம். வெளிநாட்டுக்கு இந்த பண்டங்களை தான் ஏற்றுமதி செய்ய போறோம். ஒரு பிளான் ஒன்று கம்பெனி போடும். அந்த பிளான் தான் இந்த உற்பத்தியில ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். ஜஸ்ட் மாவை எடுத்த பிறகு மாவை பிணைஞ்சு ரொட்டியா சுட்டா போற உற்பத்தி முடியறல. அது எக்கனாமிக்ல உற்பத்தி அதுதான். எக்கனாமிக்ல நாங்க அதை பத்தி தான் பேசுவோம். எக்கனாமிக்ல உற்பத்தி கோட்பாட்டுல அவ்வளவுதான் உற்பத்தி. ஆனா பிசினஸ் என்ன சொல்லக்குள்ள உற்பத்தியில பரந்தளவு பாக்குறான். நாங்க பிளான போட்டதுல இருந்து, பிளானுக்கு தேவையான சாமான பேச்சஸ் பண்ணதுல இருந்து, அதை நிறுவனத்துக்குள்ள கொண்டு வந்ததுல இருந்து, அதை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணதுல இருந்து, மார்க்கெட்டிங் பண்ணும் வரைக்கும் எல்லா நடவடிக்கையும் உற்பத்திக்குள்ளால வரும். அது உற்பத்தி செஞ்சு நான் இது மார்க்கெட்டிங் பண்றதுக்கு சாமான் எடுத்து வச்சுக்கிறேன் களஞ்சிய சாலையில. இன்னும் கஸ்டமருக்கு கொண்டு போய் இது கொடுக்கல, இன்னும் டெலிவரி பண்ணல. அது வரைக்கும் அது உற்பத்திக்குழுக்கு தான் வரும். அது வரைக்கும் அது உற்பத்திக்குழுக்கு தான் வரும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரமாண்டமான ஒரு ப்ரோசஸ் நிறுவனத்துக்குள்ளுக்கு நடந்து கொண்டுதான் நிக்குது எல்லா கம்பெனிலையும். எல்லா ஸ்கூல் எடுத்தா ஸ்கூல் ஒரு ப்ரொடக்ஷன், ஸ்கூல்ல மாணவர்கள் உற்பத்தி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தரம் சிறந்த மாணவர்கள் உற்பத்தி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அங்க ஸ்கூல்ல புள்ளைகளை சேர்த்ததுல இருந்து ஸ்கூல் விட்டு விலக்கும் வரைக்கும் அந்த புள்ளைகளை சர்க்காற்று நடவடிக்கை உற்பத்திக்குள்ளால வரும். சரியா? அப்ப மார்க்கெட்டுக்குள்ளுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கும் வரைக்கும், கஸ்டமரோட கையில கொண்டு போயிட்டு ஒப்படைக்கும் வரைக்கும், எங்களோட டெலிவரி பண்ணக்கூடிய வேன்ல நாங்க ஏத்தும் வரைக்கும் அந்த ப்ரொடக்ஷன், அந்த நடவடிக்கை உற்பத்திக்குள்ளுக்கு தான் சேரும். அப்படிப்பட்ட ஒரு கர்மம் கம்பெனி உள்ளுக்கு நடந்து கொண்டே இருக்குது. ரெண்டாவது நடக்கிற கம்பெனி உள்ளுக்கான கர்மம் தான் நிதி, ஃபைனான்ஸ் சொல்லக்கூடிய கர்மம். இது ஒரு பெஸ்டான கர்மம். சல்லி எடுக்கிறது, சல்லிக்கான பிளான போடுறது. நாங்க ஜஸ்ட் நிதின்னு செல்லடிக்க யோசிச்சப்படாது. நான் தேவையான சல்லியை சம்பாரிச்சு தேவையான சல்லியை செலவழிக்கிறது மட்டும் இல்ல நிதி. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பிளான் ஒன்று போடுவேன். அடுத்த வருஷம் என்னென்ன நடக்கணும் என்று சொல்லி, அடுத்த வருஷம் எப்படி விற்பனை ஈக்கணும், அடுத்த வருஷம் நான் எங்கெங்க கடன் வாங்க போறேன், அடுத்த வருஷம் நான் யார் யாருக்கு எடுத்த கடனை கொடுக்க போறேன் ஒரு பெரிய பிளானை நான் போடுவேன் ஃபைனான்ஸ் கீழால. அந்த பிளான் போட்டதில் இருந்து அதை நடைமுறைப்படுத்தி காசு என் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் ஆகும் வரைக்கும் அத்தனை நடவடிக்கை நிதிக்கு கீழால வரும். அதை நாங்க யூனிட் 15ல பேசுவோம், 15வது யூனிட்ல பேசுவோம். அப்ப இதுதான் எங்களோட மார்க்கெட்டிங்ல நடக்கிற, சரி, எங்களோட கம்பெனி உள்ளுக்கு நடக்கிற ரெண்டாவது பிரதானமான வேலை. மூணாவது பிரதானமான ஒரு வேலை உண்டிக்குது. அதுதான் மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். லேசிப்பட்ட வேலை இல்ல. மத்த வேலை எல்லாத்தையும் ஜஸ்ட் சிம்பிளா செஞ்சுட்டு போயிடும். ஆனா இந்த வேலையை எடுத்தா லேசில முடிக்க இயலா, ஈஸியா கம்ப்ளீட் பண்ண இயலாத ஒரு வேலை. யாரோட மைக் அன்மியூட் ஆகிக்குது? ஓகே, மூணாவது வேலை தான் எங்கட மனித வளம். மனித வளம் என்றது ஈஸிப்பட்ட ஒரு கருமம் அல்ல. மற்ற எல்லா வேலையும் ஒழுங்கா செய்யாட்டியும் கம்பெனியுடைய ரெப்யூட்டேஷன் பாதிக்காது. நாங்க ப்ரொடக்ஷனை சரியா செய்யாட்டின்னு வைங்களே, எங்க உற்பத்தி சரியா வரல, டேஸ்டா வராட்டி கஸ்டமர் தான் உடையும். வேற ஒரு அப்செட்டும் இல்ல. மறு ஒன்மெண்ட் அடுத்த ஆண்டு உற்பத்தியை சரியா செஞ்சா அதே கஸ்டமரை திருப்பி எடுத்துக்கொள்ளும். ஃபைனான்ஸ் சரியா நிதியை செய்யாத நாங்க கொண்டு கடன்காரன் ஆகுவோம். அடுத்த வருஷம் சரியா நிதியை மெயின்டைன் பண்ணா திருப்பி நாங்க செல்வந்தரா மாறிடும். ஆனா மனித வளத்தை நான் ஒரு தடவை பிழையா செஞ்சேன்னு சொன்னா என் கம்பெனி தலை தூக்கி நிக்க இயலாத அளவுக்கு மானம் பெய்த்துடும். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நல்லா உன்னிப்பா பார்த்து செய்ய வேண்டிய விஷயம் தான் மனித கர்மம். ஏனண்டா இது விளையாடுறது உயிருள்ள ஜீவனோட. ப்ரொடக்ஷன் என்றது உயிரற்ற ஜீவனோட தான் ப்ரொடக்ஷன். அதுலீக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உயிர் இல்லை. அதுலீக்கு ஒன்றும் நாங்க தொடுற ஒன்றுமே உயிர் இல்லை. ஆனா பணத்தை எடுத்தா பணத்துக்கும் உயிர் நிதி முகாமைத்துவத்துக்கு இல்லை. ஆனா மனித வளம் எடுக்கக்கூட இது உயிருள்ள ஜீவன், அவனோடு தான் விளையாடி கொண்டிருக்கிறோம். அப்ப உயிருள்ள ஜீவனோட விளையாடுறது லேசி இல்ல. அதுவும் 5 அறிவு 6 அறிவு மாட்டோடு இல்ல, 6 அறிவு டிகிரி முடிச்ச சிந்தனை உள்ள ஒரு பெர்சன்ஸோட. அப்ப இப்படிப்பட்டவங்களோட விளையாடுறது ஈஸி பட்டதல்ல.
அதனால ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமான பிளே கிரவுண்ட்ல இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் ஒன்று விளையாட போறோம், மனிதவள முகாமைத்துவம். இந்த 3 வேலையும் தான் மெயினா கம்பெனி உள்ளுக்கு நடக்கிற வேலை. இது இல்லாம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் என்று வரும். அதுவும் எங்களுக்கு உற்பத்தி கீழால எடுக்கலாம். ஏன்னா நம்ம உற்பத்தியை தானே டெவலப் பண்றதை பத்தி சிந்திப்போம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கீழால, ஆராய்ச்சியும் அபிவிருத்திக்கும் கீழால நாங்க எதை பத்தி சிந்திப்போம்னா எங்களோட உற்பத்தியை எப்படி டெவலப் பண்றேன், எங்களோட உற்பத்தியில குவாலிட்டி எப்படி ஹை ரேட் ஆக்குற, எங்களோட உற்பத்தியில எப்படி புதிய ஒரு விஷயங்களை கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் தான் தீர்மானிக்கிறோம். அப்ப அதையும் எங்களுக்கு உற்பத்தி கீழால கொண்டு வர இயலும், சப்டோபிக்கா எங்களுக்கு கொண்டு வர இயலும். இந்த 4 விஷயமும், இந்த 3 மெயினான விஷயமும் எது கீழே நடக்குது? கம்பெனி உள்ளுக்கு நடக்குது. கம்பெனி உள்ளுக்கு. அடுத்தது கம்பெனிக்கு வெளியில ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் தான் என்னன்னு சொன்னா, கம்பெனி வெளியில ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் தான் மார்க்கெட்டிங். நான் கொண்டு போயிட்டு கஸ்டமருக்கு ப்ராடக்ட்ட குடுக்குறோம். மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்ன்னு சொல்லக்கூடிய வேலை. இந்த வேலையும் சட்டப்படியா நடக்கணும். இது மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு வெளியில நடக்கிற வேலை. அப்ப இந்த வேலை கம்பெனிக்கு வெளியில தான் நடக்குது. உள்ளுக்கு இல்ல. அப்ப இப்படிப்பட்ட மெயினான 4 ஆக்டிவிட்டி தான் எங்கட கைட்ல தந்திருக்கிறாங்க. இந்த 4 ஆக்டிவிட்டியை நாங்க பெர்ஃபெக்ட்டா செஞ்சோம் என்று சொன்னா 100% ஒரு பர்சன்ட் கூட மிஸ் ஆகாம ப்ரொடக்ஷன் ஹை குவாலிட்டியா இருக்குது, ஃபைனான்ஸ் ஹை குவாலிட்டியா மெயின்டைன் பண்றோம், எங்களோட கஸ்டமரை, சரி, எங்களோட கம்பெனிக்குள்ள வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஹை 100% மெயின்டைன் பண்றோம். அதுக்கு போற உற்பத்தி செஞ்சதை 100% குவாலிட்டியோட போய் கஸ்டமர் கையில கொடுக்குறோம்டா, இதை மெயின்டைன் பண்ணி வந்தேன்னு எங்களை ஒரு 3 வருஷத்துக்கு எங்களோட கம்பெனி கட்டாயம் டெஃபினெட்லியாவே 100 என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் 10 எங்களோட கம்பெனி ஒரு வேர்ல்ட் ரேங்க்ல வரும். வேற கதையே இல்ல. நாங்க சின்ன ஒரு கம்பெனியா தான் ஸ்டார்ட் பண்ணிப்போம், சின்ன ஒரு ஹோட்டலா தான் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஆனா இந்த 4 விஷயத்திலயும் 100% பெர்ஃபெக்ட் சொன்னா டெஃபினெட்லி ஒரு 3 வருஷத்துக்கு பின்னால எங்களோட ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலாக மாறும். எங்களோட ஹோட்டல் பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல இயங்கக்கூடிய கம்பெனியாக மாறும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த 4 விஷயத்தை பெர்ஃபெக்ட்டா செய்யணும். வேற ஆப்ஷன் ஒன்று இல்ல. இது எப்படி பெர்ஃபெக்ட்டா செய்யறது? இதுக்குள்ளுக்கு என்னென்ன விஷயங்களை செஞ்சா இது எப்படி 100% மாத்த இயலும்ன்றதுதான் ஒவ்வொரு முகாமைத்துவத்தை கீழாலும் பேசுறோம். இந்த உற்பத்தி எப்படி 100% பெர்ஃபெக்ட்டா மாத்துறது? இந்த உற்பத்தி எப்படி சரியாக 100க்கு 100 நூலும் மிஸ் ஆகாம சரியா செய்யறதுன்றத செயற்பாட்டு முகாமை என்ற தலைப்புல பேசுவோம். இந்த நிதி முகாமைத்துவத்தை எடுத்தா இந்த நிதி எப்படி 100% சரியா செய்யறது, நிதிக்கு கீழே வரக்கூடிய பிரச்சனைகளை அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கிறது எல்லாத்தையும் யூனிட் 15 நிதி முகாமைத்துவத்தை கீழால பேசுறோம். இந்த மனித வளத்தை எடுத்தா அதை எப்படி சரியான முறையில மெயின்டைன் பண்றது, அவரை எப்படி செஞ்சா எப்படி அவர் எங்களுக்கு வழிபடுவாரு, நாங்க எந்தெந்த முறையை பின்பற்றினா ஒரு டிகிரி ஹோல்டரை சைன் அடிக்க கூட தெரியாத சிஇஓட கண்ட்ரோலை கீழே கொண்டு வர இயலும் என்றதையும் இந்த மனித வளம் எங்களுக்கு சொல்லி தரும். இதை தாண்டி மார்க்கெட்டிங், 14வது தேர்ச்சி மட்டம், 14வது தேர்ச்சி மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் எடுத்தா நாங்க எங்களோட ப்ராடக்ட் ஹை குவாலிட்டி. வெயிட் அசான் சொல்லுதான் முடிஞ்சு ஸ்டார்ட்
ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அசான் முடிஞ்சு. அப்ப இந்த மனித வளத்தை நாங்க 100% எப்படி அக்யூரேட்டா செய்யற விஷயத்த மனித வள முகாமைத்துவத்தை கீழாலையும் நாங்க எவ்வளவு தான் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணி வேலை இல்ல. மெயினா விடங்களுக்கு எவ்வளவு தான் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணி வேலை இல்ல. டெலிவரி பண்ணக்குள்ள சின்ன ஒரு மிஸ்டேக் ஆனாலும் எங்களோட ப்ரொடக்ஷன் தரம் அப்படியே குறையும். எங்களோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அப்படியே குறையும். உதாரணம் எங்கட நாங்க உதாரணமா ஊபர் ஈட்ஸ் அதே மாதிரி பிக்மி போன்ற விஷயங்களுக்கு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் வைப்போம். உதாரணமா ஸ்ரீலங்கால கொழும்பு ஏரியாவில் எடுத்தா ஊபர் ஈட்ஸ் பிக்மிக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும். மற்ற வெளி அவுட்டுக்குன்னு பெரிய அளவுக்கு வரல. எங்கட ஏரியால ஊபர் ஈட்ஸ் ஒண்ணுமே இல்ல. சரியா? சாதாரணமா அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி வைங்களே. அப்ப நாங்க ஒரு சட்டப்படி சீஸ் கொத்துன்னு போட்டி கொடுத்திக்கிறோம். சீஸ் கொத்து தெரியும் தானே? அப்ப சீஸ் கொத்துன்னு சட்டப்படியே எங்க ஹோட்டல் இந்த ஏசட் கம்பெனியால போட்டு கொடுத்திக்கிறோம். பட் டெலிவரி பாய்ஸ் இன்னொரு எக்ஸிடென்ட் ஒன்றை ஃபேஸ் பண்ணி பட் அவர் கொண்டு போய் இந்த ப்ராடக்டை கொண்டு போய் கொடுக்கக்குள்ள ஒரு ½ இல்லாட்டி 1 hour லேட் ஆயிடுச்சுன்னு வைப்போம். 1 hour லேட் ஆனா அந்த சீஸ் கொத்தோட குவாலிட்டி அங்க நாங்க உற்பத்தி செஞ்ச அளவுல ஈக்காது. அப்ப நாங்க எதிர்பார்க்க கொள்ள அந்த கஸ்டமர் எதிர்பார்ப்பார், அட்டை சட்டப்படியான ஒரு கொத்தோண்டு ஈக்கும் சொல்லி எதிர்பார்ப்பாரு. ஆனா ஒரு 1 hour லேட் ஆகி கழிச்சு வரக்குள்ள அந்த குவாலிட்டி லீக்காது. அப்ப எங்களோட ப்ராடக்ட்டுக்கு எதிராக அவங்க ரேட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் அந்த ஊபர் எப்ஸ்லைப்பும் அவங்க ரேட்டை வந்து குறைச்சிதான் கொடுப்பாங்க. இதே மாதிரி நிறைய அனுபவம் எந்த லைஃப்லயே மேக்கி. இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன? எங்களோட டெலிவரி எங்களோட மார்க்கெட்டிங் பண்ணக்குள்ள நடக்கக்கூடிய இஷ்யூ. அப்ப அந்த இஷ்யூ எல்லாம் சருக்காட்டி 100% பெர்ஃபெக்டா அக்யூரேட்டா 100% எங்களை கம்பெனி செய்யும் என்று சொன்னா டெபினிட்லியா ஒரு 3 வருஷத்துக்கு போறோம். சின்ன கம்பெனியா இந்த 5 ஸ்டார் லெவலுக்கும் 5 ஸ்டார் லெவலா இந்த வேர்ல்ட் ரேங்க்ல இங்க கூட ஒரு கம்பெனியாகும் மாறும் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை எப்படி செய்யணும் என்றதுதான் அந்தந்த முகாமைத்துவத்தை கீழால வாரான். இதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷன். மத்த 4 முகாமைத்துவத்துக்கும் அடிப்படை 4 முகாமைத்துவத்துக்குமான பேக்ரவுண்ட் இதுதான். இது கிளியரா உங்களுக்கு இது பேக்ரவுண்ட் பிஹைண்ட் சினாரியோ கிளியரா? இது கீழே என்னத்தை ஈக்குது, என்னத்தை நாங்க பேச போறோம் இது கீழால இந்த விஷயம் கிளியர் இல்லாம சும்மா ஒஹேண்டி இன்றைக்கு ப்ரொடக்ஷன் முகாமைத்துவம் இது கீழே இப்படி இப்படி சொல்லி பேசிட்டு போனா உங்களுக்கு கிளியர் ஒன்று ஈக்காது. அந்தந்த முகாமைத்துவம் ஏன் தேவை, அந்தந்த முகாமைத்துவத்துல நாங்க என்னத்தை பேச போறோம், அந்தந்த முகாமைத்துவத்தை பேசுறதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட், கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் என்ற விஷயம் ஒன்றே இல்லாம சும்மா ஒஹேண்டி பேசிட்டு போனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கும் ஈக்காது. இது கிளியரா உங்களுக்கு? இன்றைய பாடத்தை தலைப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஓகே கிளியர் தானே? அப்ப எங்க இன்றைய தலைப்புக்கு வருவோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். செயற்பாட்டு முகாமைத்துவம். நீங்க ஜாயின் பண்ணக்குள்ள பாருங்க உங்களோட மைக் மியூட்டான்னு சொல்லி சம்டைம் பேசக்குள்ள டிஸ்டர்ப் ஆகலாம் மற்றவங்களுக்கு. அப்ப செயற்பாட்டு முகாமைத்துவம் என்று சொல்லக்கூடிய விஷயம். இப்ப இந்த இடத்துல நாங்க ஓவராலா என்னத்தை மேனேஜ் பண்ற செயற்பாடுண்டா இந்த முகாமைத்துவத்துக்கு எனக்கு இன்னொரு பேர் செல்லும் உற்பத்தி முகாமைத்துவம். என்ன ஒன்று செயற்பாடுன்னு செல்லும், அப்படி இல்லாட்டி உற்பத்தின்னு சொல்லணும். போத்தாஸ் ரெண்டுமே ஒன்றுதான். சரியா? உற்பத்தின்னு சொன்னாலும் ஓகே தான், எனக்கு செயற்பாடுன்னு சொன்னாலும் ஓகே தான். 2 முகாமைத்துவம் ஒன்றே தான். உற்பத்தி முகாமைத்துவம்னு சொல்லிடும். இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்த மேனேஜ்மெண்ட் அல்லது பிசினஸ் ஸ்டடிஸ் பாடத்துல உற்பத்தி என்று சொல்லக்கூடிய எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி தந்த யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு ஒரு பாடப்பரப்பை இன்க்ளூட் ஆகும்? ஜஸ்ட் மாவை பிணைஞ்சி ரொட்டி சுடுறது மட்டுமா, இல்லாட்டி பெரிய ஒரு பாட்டை இன்க்ளூட் பண்ணுமா? நான் எக்ஸ்பிளைன் பண்ண கூட சொல்லி தந்தேன். பிளேனை போட்டு அத கஸ்டமருக்கு கொடுக்கும். வெரி குட். நாங்க ஒரு பிளானை போட்டு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இதுதான் நாங்க செய்ய போறோம், இந்த ப்ரொடக்ஷன் தான் பண்ண போறோம், இப்படிப்பட்ட குவாலிட்டியில தான் எங்களோட கஸ்டமருக்கு கொடுக்க போறோம் என்று நாங்க ஒரு பிளானை போட்டதுல இருந்து கஸ்டமரோட கைக்கு கொடுக்கறதுக்கான டெலிவரி சாமான் எங்களுக்கு ஏற்றும் வரைக்கும், கஸ்டமரோட கொடுக்கும் வரைக்கும் சொல்லாம ஜஸ்ட் நீங்க இப்படி சொல்லுங்க, கஸ்டமரோட டெலிவரி பண்றது வரைக்கும் விநியோகம் செய்யும் முட்டுக்கும், சிம்பிளா சொல்ல போனா விநியோகம் செய்யும் முட்டுக்கும் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸுக்கும் சொல்றது ப்ரொடக்ஷன் தான். இந்த ப்ரொடக்ஷனை எப்படி ஹை குவாலிட்டி ரேட்டா பண்ற, எப்படி அக்யூரேட்டா 100% அக்யூரேட்டா பண்ற, எப்படி இந்த ப்ரொடக்ஷனை இன்னும் இன்னும் சிறப்பாக செய்யுது என்று சொல்லக்கூடிய விஷயம் தான் நாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல பேசுறது. இதைத்தான் நாங்க முகாமைத்துவம் செய்கிறோம். இதுக்காக வேண்டி தனி கம்பெனி மேனேஜர் செய்கிறாங்க. உதாரணம் எங்கட ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலையும் இதுக்குன்னு சொல்லி தனியொரு பாடம் ஈக்குது, தனியொரு பாடம் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும்.
ஏன்னு சொன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டை படிக்கிறதுக்கு எடுக்கிற யாருன்ற டிகிரி ஹோல்டர்ஸ். அந்த A to Z மேனேஜ்மெண்ட் அந்த ஹோட்டல் எடுங்களே ஈக்கிறது ஒரு ஹோட்டல் தான். ஆனா அது மேனேஜ் பண்றதுக்கு மேனேஜர் யாருன்னு சொன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில ஹோட்டல் கோர்ஸ் முடிச்சவன் அல்ல. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில ஹோட்டல் கோர்ஸ் முடிச்சவன் அல்ல, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவன் அல்ல. எங்க முடிச்சவன்? சாதாரண BBA BScன்னு சொல்லக்கூடிய டிகிரி முடிச்சவன். சாதாரண கொழும்பு யூனிவர்சிட்டியில, ஜெய்ப்பூர் யூனிவர்சிட்டியில, கரணி யூனிவர்சிட்டியில, பேராதனியில, சபரையில, ரஜரட்டையில, ருஹுனேல, இது மாதிரி சவுத் ஈஸ்டர்ன்ல இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல டிகிரி முடிச்ச டிகிரி ஹோல்டர்ஸ் தான் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு வேலைக்கு எடுப்பான். அவங்க எந்த துறையில டிகிரி முடிச்சிருப்பாங்கண்டா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், செயற்பாட்டு முகாமித்துவ, ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் தனி ஒரு பாடம் இருக்குது. தனி ஒரு டிபார்ட்மெண்ட் கம்பெனி உள்ளது. தனி ஒரு டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி உள்ளது. எங்கட யூனிவர்சிட்டிலயுமே இருக்குது ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட்ல டிகிரி ஹோல்டர்ஸ் தான் மோஸ்டா இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி பொசிஷனுக்கு என்ன செய்வோம்னா ஹையா பண்ணுவானுவல். சரியா? அப்ப அவங்களுக்கு தெரியும் எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி இந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ணணும் என்று தெரியும். இப்படிப்பட்டவங்களை தான் இந்த மேனேஜர்ஸ்களா இந்த பதவிகளை அமர்த்தி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் சாதாரண எவ்வளவு இருக்கும்? யாராச்சும் மதிப்பீடு செய்யுங்க, எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு? பேசிக் சேலரி எவ்வளவு கொடுப்பாங்க? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லாம தெரியாம நீங்க கொமர்ஸ் செஞ்சுக்கிறேன்னு அநியாயம் தானே. எவ்வளவு சம்பளம்? ஏன்னா நாங்க மெயினா அதுதானே வேலை செய்யறேன். யாராச்சும் அடுத்தவனுக்கா வேலை செய்யறதுக்கு படிக்கிறீங்களா தானே. அப்ப நீங்க என்னென்ன கொமர்ஸ் எடுத்தா கொமர்ஸ்ல எவ்வளவு 1,00,000 சொல்லிக்கிறீங்க. வேற ஆன்சர்ஸ்? சாதாரணமா இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வேலை செஞ்சா, இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல வேலை செஞ்சா, அல்லது டீம் லீடரா ஆபரேஷன் சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் லீடரா செயற்பட்டா மினிமம் உங்களுக்கு 2,50,000 சேலரி தருவான். மினிமம் 2,50,000 சேலரி தருவான். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன்டா உங்களுக்கு ஒரு மினிமம் 2,50,000 சேலரி தருவான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி ஒரு 1,50,000 1,00,000 கொண்ட சேலரிக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குமெண்டா இதுக்கு முன்னால நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குமெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு எம்ப்ளாய்க்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மேனேஜருக்கு இந்த சம்பளம் தான் தருவான். சம்டைம் உங்களுக்கு ஒரு வெஹிக்கல் ஃப்ரீயாக தருவான். எல்லா மேனேஜர்ஸ்க்கும் வெஹிக்கல் ஃப்ரீயா கொடுப்பான். சில கம்பெனிஸ்ல கொடுப்பான், சில கம்பெனிஸ்ல கொடுக்கறல்ல. உதாரணமா ஹை லெவல் ஒரு கம்பெனி ஆயிக்குமெண்டா வெஹிக்கல் ஃப்ரீயா கிடைக்கும். அப்ப நீங்க அந்த வெஹிக்கல் பெட்ரோலும் சம்டைம் ஒரு அமௌண்ட் பெட்ரோலும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். வெஹிக்கலும் ஃப்ரீ, பெட்ரோலும் ஃப்ரீ, உங்களுக்கு சம்பளமும் ஃப்ரீ. ஹை லெவல்ல வாழ்க்கையை செஞ்சுட்டு போகலாம். இதுதான் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். அப்ப ஏன் இவ்வளவு கொடுக்கறதுக்கான ரீசன்? அவனுக்கு சும்மா கொழுப்பா கம்பெனிக்காரனுக்கு இவ்வளவு கொடுக்கறதுக்கு இல்ல. ஏன் இதுதான் மெயினான பாயிண்ட். இந்த பாயிண்ட டிகிரி முடிச்சாத ஒத்தனைக்கு செய்ய இயலா. இந்த பாயிண்ட சாதாரண ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவனுக்கு செய்ய இயலா. இந்த பாயிண்ட ஒரு சாதாரண அட்வான்ஸ் லெவல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு செய்ய இயலா. இந்த பாயிண்ட சாதாரண ஒரு பணக்காரனுடைய ஜனாதிபதிக்கு மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கேடு தகுதியும் நீக்கணும். அந்த தொகுதி உள்ளவன் சுட்டுதான் அவ்வளவு சேலரி கொடுத்து எடுக்கிறாங்க, அவ்வளவு சேலரி கொடுத்து ஹையர் பண்றாங்க. இந்த வேலையோட இம்பார்ட்டன்ட் தெரியும் சுட்டி. ஏன்னா இது மிஸ் ஆனா நாங்க எதை செஞ்சாலும் எங்களோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி குறைஞ்சேன்னு வைங்களே, ப்ரொடக்ஷன் தரம் இல்லைன்னு வைங்களே, நான் எவ்வளவு பெரிய ப்ரொமோட்டிங் பண்ணினாலும் கஸ்டமர் ஏமாந்து வருவானுவல். ஆனா ஒரு தடவையில பேய்த்துடுவானுவல். நான் எவ்வளவு பெரிய ஹை லெவல்ல செஞ்சு கொடுத்தாலும் வேலை இல்லை. எக்ஸாம்பிளுக்கு வைங்களேன், இப்ப நான் படிச்சு தரது இல்ல, எல்லாத்துக்கும் 100% விளங்குறேன்னு சொல்லி சாத்தியம் குறும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விளங்கப்படுத்தணும். சிலவனுக்கு தட்டி விட்டாலும் விளங்கும். நாங்க டீப்பா போனா அவங்களுக்கு போரிங் ஆகும். சிலவனுக்கு எவ்வளவு தான் கரைச்சி கொடுத்தாலும் விளங்காது. அப்ப அவங்களுக்கு அங்க டீப்பா போகணும். ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வேற. அப்ப நான் ஒருத்தருக்குமே விளங்காத அளவுக்கு படிச்சு கொடுக்கிறேன். எனக்கும் நான் படிச்சு கொடுக்கறது விளங்குறல்லன்னு வைங்க. இந்த டைம்ல இது மத்தவங்களுக்கு தெரியத்தானே. அவுட்லீகிற கிளாஸ் லீகிற யாருக்கும் தெரியா, கிளாஸ் ஜாயின் ஆகாத யாருக்கும் தெரியா. நான் என்ன செய்யறேன், டெய்லி அவங்களுக்கு வீடியோஸ் போட்டு 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 சும்மா எக்ஸ்பிளனேஷன் பண்ணி 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 ப்ரொமோட் பண்றேன். ப்ரொமோட் பண்ணினா அந்த ப்ரொமோட்டை வச்சு கஸ்டமர் உள்ளுக்கு வருவான்கள். பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் ஆரம்பத்தில் ஈக்கும். ஆனா வந்ததுக்கு பின்னால திருப்பியும் அந்த கஸ்டமர் அடுத்த மாசத்துக்கு ஜாயின் ஆக மாட்டாங்க. வேணா அப்படி ஒரு கிளாஸஸ் தான் நான் கண்டதுல. சார்ட்டர்ல அப்படி ஒரு கிளாஸ் இருக்குது. ஒருத்தர் செய்வார், அவர் தான் சிஇஓ. ஆனா அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவார். எல்லாம் நம்பி ஜாயின் ஆகுவானுவல். ஆனா ஜாயின் ஆனவன் திருப்பி ஜாயின் ஆகுறது இல்ல. சோ அது எங்களுக்கு மார்க்கெட்டிங்கை வச்சு கஸ்டமர் பேஸ இழுக்கலும். ஆனா எப்படி ஆக்கலாம், கண்டினியூவாக மார்க்கெட்டை வச்சுக்கொண்டு இக்கலா. நான் ஏமாத்தி 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 ஒரு கட்டம் வரைக்கும் தான் ஏமாத்திலும் அதுக்காக கஸ்டமர்களை பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இக்கலாம்.
வச்சுக்கொண்டே இருக்கணும்டா எங்கட ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளவு மேக்சிமம் குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கணுமோ அவ்வளவு மேக்சிமம் கொடுக்கணும். கொடுக்கிற இடத்துலதான் நீங்க பே பண்ணி நிப்பீங்க. அப்ப ஒரு கம்பெனி இதுதான். அப்ப இதனால இந்த இடத்த கட்டாயம் சரி செஞ்சே ஆகணும். இந்த ஆணியை சரியாக டைட் ஆகணும். சைட்டா காட்டி மத்த 3 ஆணி டைட்டானு சொல்லி ஒரு மேசை நேராக நிக்க போறல. சரியா? அதான் செயற்பாட்டு முகாமைத்துவத்தோட விஷயம். இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம் செய்யறதால என்னென்ன பெனிஃபிட் ஈக்குறான்னு சிம்பிளா பெனிஃபிட்ட சொல்லிட்டு வாரு. என்ன ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு முன்னால பெனிஃபிட்ஸ் என்ன தானே உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் வரும். இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம் என்று சொல்லக்கோல நாங்க செய்யறதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொன்னா, சிம்பிளா நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கோல ஹை குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு தேவை. எப்பயுமே கஸ்டமர் எதிர்பார்ப்பது எப்படி ஹை குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. ஒரு லோ குவாலிட்டியான ப்ராடக்ட்டை யாரும் எதிர்பார்க்கறதில்ல. லோ குவாலிட்டியான ப்ராடக்ட்டுக்கு யாரும் கஸ்டமர் வாங்க போறல்ல. லோ குவாலிட்டியான ப்ராடக்ட்டுக்கு யாரும் விலை செலுத்துறதுக்கு ரெடி இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கம்பெனில இப்படி ஒரு பட்ட நிலைமையில லோ குவாலிட்டியை விட ஹை குவாலிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட கஸ்டமர் உதாரணமே இந்த ஹோட்டல்ல நீங்க சாதாரண ப்ராடக்ட குடிச்சு கொண்டிருக்கிறீங்க. உதாரணமா இந்த ஹோட்டல்ல எடுத்தா சில ஹோட்டல் அப்படித்தானே ஷோ பண்ணிப்போம், குவாலிட்டியா ஷோ பண்ணிப்பான். அவங்களோட ஷோவை பார்த்தாவே சும்மா இச்சு வரும். ஹோட்டலை பார்க்கல அவ்வளவுக்கு மொட்டலா ஷோ பண்ணிப்பான். ஆனா குவாலிட்டி எடுத்தா குவாலிட்டி ஒன்றுமே ஈக்காது. தரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஈக்கவே ஈக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டல்ல கஸ்டமர் என்ன செய்வாங்க, கண்டினியூவாக வரமாட்டான். அப்ப எங்கட தரத்தை கூட்டணும் என்றா இந்த மேனேஜ்மெண்ட் செஞ்சுதான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. மேனேஜ்மெண்ட் செஞ்சுதான் ஆகும். மேனேஜ்மெண்ட் என்னது செய்வான், உள்ளுக்கு ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்டா கரெக்ஷன் பண்ணுவான், டெவலப் பண்ணணும்டா டெவலப் பண்ணுவான், ஏதாச்சும் நுட்பங்கள் பயன்படுத்துவான் அதை பயன்படுத்துவான். அதான் உள்ளுக்கு செய்யற மேனேஜ்மெண்ட், அதான் உள்ளுக்கு செய்யற செயற்பாட்டு முகாமி. அப்ப அதை செஞ்சுட்டு இந்த குவாலிட்டியை கூட்ட ஆரம்பிப்பான். அப்ப குவாலிட்டியை கூட்டுறதுக்கு இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம் தேவை. சேம் டைம் இப்ப 2000க்கு பின்னால வந்த சமுதாயத்தை எடுத்தா நாங்க சொல்லுவோம் ஜென் ஜெட் சொல்லுவோம். ஜென் ஜெட் 2000க்கு பின்னால வந்த சமுதாயம் யாரு? ஜென் ஜெட். உதாரணமா உங்களையுமாய் சமுதாயம், உங்களையே எங்களையுமாய் சமுதாயம் 2000க்கு பின்னால வந்த சமுதாயம். சரியா? நீங்களே 2007 2008 தானே? 2007. ஓகே 2007. சரி, ஓகே 2000 நீங்க 7, நான் 2004. சரியா? அப்ப எல்லாருமே 2000க்கு பின்னால. அப்ப 2000க்கு பின்னால வரக்கூடிய இந்த சமுதாயத்திலே ஸ்பெசிபிக்கான விஷயம் என்னன்னு சொன்னா புதிய விஷயத்தை தேடுவாங்க. அதுதான் மெயின். ஒரே விஷயத்தை போன இன்ட்ரெஸ்டிங் இல்ல. இதுதான் 2000க்கு பிறகு வந்த சமுதாயத்துல குவாலிட்டி. ஒரே விஷயமா இருந்தா இன்ட்ரெஸ்டிங் இருக்க மாட்டாது. புதிய புதிய விஷயங்களை தேடி போவானுவல். இதுதான் 2000க்கு பின்னால் இருக்கக்கூடிய சமுதாயத்துல மெயினாக இருக்கக்கூடிய விஷயம். உதாரணமா வைங்களே, எவ்வளவு தான் ஹோட்டல் சீண்டாலும் சம்டைம் உங்க வீட்டு முன்னுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் ஒன்று இருக்குது. சட்டப்படி சோட்டி டேஸ்ட், சட்டப்படியா பராட்டெல்லாம் டேஸ்டா சுடுறீங்க. நீங்க 2-3 நாள் போயிட்டு சாமான் வாங்குவீங்க. எவ்வளவு தான் டேஸ்ட் ஆயிருந்தாலும் உங்களுக்கு என்ன படும், இன்னொரு கடையில சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே, இன்னொரு பன் ஐட்டம் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, அங்கத்தானே வளமையா எடுக்கிறோம், இன்னொரு கடையில டேஸ்ட் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி எவ்வளவு தான் இருந்தாலும் இன்னொன்றுக்கு நீங்க டேஸ்ட் பண்றதுக்கு முனைவீங்க. இதுதான் ஜென் ஜெட்ல இருக்கிற குவாலிட்டி. நம்பகத்தன்மை, இந்த ட்ரஸ்ட் என்ற விஷயம் இல்லவே இல்லை. ஒரே கண்டினியூன விஷயம் இல்ல. மனசு பாஞ்சு கொண்டே இருக்கும். அங்க போமே இங்க போமே அதை எடுப்போமே இதை எடுப்போம்னு சொல்லி பாஞ்சு கொண்டே. அப்படிப்பட்ட விஷயம் தான் ஜென் ஜெட்ன்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த ஜெட்டுக்கு தேவையான விஷயத்தை நாங்க என்ன செய்யணும், ரிப்பீட் பண்ணி புதுப்பிச்சு கொடுத்து கொண்டே இருக்கணும். பழசைய ஒரே கொடுத்து கொண்டே இருக்காம புதிய விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கணும். புதிய விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்பதான் ஜென் இசட் சிரிப்பான், அப்பதான் ஜென் இசட் திருப்தி அடைவான், அப்பதான் ஜென் இசட் எங்கள்கிட்ட கண்டினியூஸா வருவான். அப்ப இப்படி புதுசா கொடுக்காட்டி எங்களை விட்டுட்டு வேறு புதுசா கொடுக்கறோத்த பேரு ஜாயின் ஆகி கொள்வான். இதுதான் ஜென் ஜெட் குவாலிட்டி. அப்ப நான் என்ன செய்யணும், ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை ஹை ரேட்ல பேன்றதோட புதிய ப்ராடக்டையும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஹோட்டல் செஞ்சு கொண்டு போறோம் தான், புதிய ஒரு வெரைட்டியான சாமான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்படித்தானே சைனீஸ் காரணிகள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்க ஏதாச்சும் ஒண்ணு வந்தா இன்னொரு பேர் வச்சு கடையில முன்னுக்கு சாமானை போட்டு வித்துடுங்க. அவனுக்கு புதுசா ட்ரை பண்ணல. அப்படித்தான் உதாரணமா மெக்கரோனி எடுக்கிற, மெக்கரோன்ல சாதாரணமா ஏதாச்சும்
வளமையா போடுற ஐட்டம் இல்லாம சும்மா புதிய ஒரு விஷயம் போட்டு பாக்குறேன். இன்னொரு டேஸ்டா வந்து இதுக்கு இன்னொரு சைனீஸ் பேரோட வச்சு இது சைனீஸ்ல இந்த சைனாலிக ப்ராடக்ட்னு சொல்லி வித்துட்டு. அப்ப அப்படி ஏதோ ஒரு புதுசா ட்ரை பண்ணி கொண்டே ஈக்கணும் எங்களோட கஸ்டமர் பேஸ மெயின்டைன் பண்ணி கொண்டே ஈக்கிறதுக்கு. இதுக்கு தேவையான வழிகாட்டல் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு செயற்பாட்டு முகாமைத்துவம் தேவை. புதிய விஷயம், புத்துருவாக்கம், இனோவேஷனை கிரியேட் பண்றதுக்கு. அதே மாதிரி தான் முக்கியமான விஷயம், மூணாவது ஹைலைட் ஆன விஷயம் ஏன் தேவைண்டா இந்த மேனேஜ்மெண்ட், எங்களோட கொஸ்ட குறைக்கிறதுக்கு, எங்களோட ப்ரொடக்ஷனுக்கு போற கொஸ்ட குறைக்கிறதுக்கு. ஏன்னு சொன்னா, நாங்க ஒரு ஹோட்டல்ல சாமான் விற்க போல கொஸ்ட் பிளஸ் லாபம் பிளஸ் எங்களுக்கு என்னடா விலை தீர்மானமாகும். உதாரணமா, நான் ஒரு ஹோட்டல்ல உற்பத்தி செஞ்சு பராட்டை சுடுறேன்னு எங்களோட ஏசட் கம்பெனில, நாங்க முதல்ல சொன்ன ஏசட் கம்பெனில பராட்டை சுடுறேன். பராட்டுக்கு போன கொஸ்ட் 100 ரூபாண்டா, என்னோட கம்பெனியோட கொள்கை உண்டிக்கும் தானே ஒவ்வொரு விலையிலையும் 50% விலை ப்ராஃபிட் எடுக்கிற, இல்லாட்டி ஒவ்வொரு கம்பெனிலையும் நாங்க ஒரு 50 ரூபா இல்லாட்டி ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் 50 ரூபா லாபம் எடுக்கிறேன்னு சொல்லி கம்பெனியோட பாலிசி ஒண்டிக்கிறேன்னு வைப்போம், கொள்கை ஒன்றுக்கு பின்பற்றுறேன். அப்படின்ற பராட்டை 100 ரூபாய்க்கு உற்பத்தி செஞ்சுக்கிறான். சோ 50 ரூபா ப்ராஃபிட்டை எட் பண்ணினா பராட்டா 150 ரூபாய்க்கு விலை மாறும். அவ கஸ்டமர் பாப்பான், மத்த எல்லா கடையிலும் அதே பராட்டா அதே டிசைன் அதே கறியோட 50 ரூபாய்க்கு தரக்கொல, நான் ஏன் இவன்ட கடையில போயிட்டு 150 ரூபா கொடுத்து எடுக்கணும் என்ற ஒரு மைண்ட் செட் மாறும். அப்ப இந்த இடத்துல கஸ்டமர் பேஸ் ஆட்டோமேட்டிக்லி உடஞ்சி போகும். அப்ப இது ஏன் உடஞ்சிச்சுன்னு சொன்னா, இந்த 50 ரூபா லாபத்தால இல்ல, இந்த 100 ரூபா கொஸ்டால. அப்ப இந்த 100 ரூபா கொஸ்ட குறைச்சேன்னு சொன்னா இங்கால விலை ஆட்டோமேட்டிக்லி குறையும். அப்ப விலைத்தான் கஸ்டமரை தூண்டுறதுக்கான சாதனம். இதை நீங்க எக்கனாமிக்ல படிச்சுப்பீங்க. விலைத்தான் சாதனம், ஒரு ஈர்ப்பு சக்தி விலக்கிக்குது. அந்த ஈர்ப்பு சக்தியை நான் சரியா மெயின்டைன் பண்ணணும்டா, அதுக்கு முதலுக்குரிய கொஸ்ட குறைக்கணும். கொஸ்ட குறைக்கிறதுக்கு எனக்கு செயற்பாட்டு முகாமைத்துவம் தேவை. சோ இந்த மாதிரி பேசிக்கா ப்ரொடக்ஷனுக்குள்ளுக்கு தரத்தை கூட்டுறதுக்கு, ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை கூட்டுறதுக்கு, ப்ரொடக்ஷன்ல புத்துருவாக்கங்கள் உருவாக்குறதுக்கு, ப்ரொடக்ஷனுக்குள்ளுக்கு கொஸ்ட குறைக்கிறதுக்கு தான் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் தேவை. ப்ரொடக்ஷனை சறுக்காட்டுறதுக்கு எங்களோட ப்ரொடக்ஷனை 100% குறைஞ்ச கொஸ்டுல ஹை குவாலிட்டியில புதிய ஒரு ப்ராடக்ட கஸ்டமருக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கறதுக்கு தான் ஜஸ்ட் சிம்பிளா செயற்பாட்டு முகாமைத்துவம் தேவை. சம்டைம் உங்கள்கிட்ட கேட்கிறேன், செயற்பாட்டு முகாமைத்துவம் என்னன்னு சொல்லி. நீங்க பெரிய ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய பாயிண்ட் ஒன்றும் கொடுக்க தேவை. நீங்க ஜஸ்ட் சிம்பிளா இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க, புதிய ஒரு ஆன்சர் ஆயிக்கும். எங்களோட கம்பெனியோட உற்பத்தியில கொஸ்ட குறைக்கிறதுக்கு, உற்பத்தியினுடைய தரத்தை அதிகரிக்கிறதுக்கு, உற்பத்தியினுடைய புத்துருவாக்கங்கள் உற்பத்தியில மேற்கொள்றதுக்கு, இதுக்கு தேவையான நடவடிக்கை உற்பத்தி குழுக்கு பயன்படுத்துவோம்டா. இதுக்கு இந்த விஷயங்கள் அடைகிறதுக்கு மேனேஜ்மெண்ட்டுடைய கர்மங்களை நாங்க உற்பத்தி குழுக்கு புகுத்துவோம்டா, அந்த செயற்பாட்டுக்கு தான் எங்களுக்கு செல்லும் உற்பத்தி முகாமைத்துவம்னு சொல்லி. அப்ப இதுதான் செயற்பாட்டு முகாமைத்துவம் அல்லது உற்பத்தி முகாமைத்துவம்னு சொல்றோம். அப்ப இதுதான் உற்பத்தி முகாமைத்துவத்துல இருக்கிற டொப்பான பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகே, அப்ப இந்த உற்பத்தி முகாமைத்துவத்துல இதுதான் நாங்க அடைய போறோம். அடுத்து நாங்க பார்க்க போற உற்பத்தி முகாமைத்துவம் உங்களுக்கு பேஸா ஒரு ஐடியா ஆல்ரெடி சொல்லி தந்தேன். உற்பத்தி முகாமைத்துவத்துடைய இம்பார்ட்டன்ட் சொல்லி தந்தேன். மூணாவது உங்களுக்கு சொல்லி தர போற உற்பத்தி முகாமே நாங்க எங்க செய்யறோம், எந்த இடத்துல செய்யறோம், எந்த பொசிஷன்ல செய்யறோம், இதுதான் மெயினான விஷயம். எந்த பொசிஷன்ல போயிட்டு உற்பத்தி முகாமைத்துவத்தை செய்யறோம். இதுல முக்கியமா எங்களோட உற்பத்தின்னு சொல்லக்கூட சிம்பிளா நாங்க எப்படி சொல்லலாம், எக்கனாமிக்ல நீங்க படிச்சிருப்பீங்க, பிசினஸ்லயும் ஆரம்பத்திலயும் படிச்சிருப்பீங்க. உள்ளீடு, செயன்முறை, வெளியீடு, இதுதான் உற்பத்தியினுடைய முறை. உற்பத்தி ப்ராசஸ் இதுதான், உற்பத்தி செயன்முறை இதுதான். உற்பத்தி செயன்முறை எல்லா கம்பெனிலும் இதுதான். நீங்க எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சாலும் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இதுதான். நீங்க கொழும்புல போய் படிச்சாலும் ஓகே, நீங்க ஃபெரின்ல போய் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சாலும் ஓகே, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில போய் படிச்சாலும் ஓகே, நீங்க யூனிட் 1ல படிச்சிருந்தாலும் ஓகே, யூனிட் 13ல படிச்சிருந்தாலும் ஓகே, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இதுதான். எந்த கம்பெனிக்கு போனாலும் இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மாற போறல்ல. அப்ப இந்த இடத்துல நான் எந்த இடத்துக்குள்ளுக்கு போயிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும், இதுல எந்த இடத்துல செயற்பாட்டு முகாமைத்துவம் இங்க போயிட்டு செய்யறதா, இங்க போயிட்டு செய்யறதா, இங்க போயிட்டு செய்யறதான்னு சொல்லி நான் யோசிக்கணும். இது மூணுலையும் செய்யறதா, இல்லாட்டி இதுல மட்டும் செய்யறதான்னு சொல்லி எந்த இடத்துல செய்யணும் என்றது அடுத்து தீர்மானிக்கணும். இதுதான் எங்களோட மூணாவது டாபிக். முதலாவது பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணியாச்சு, ரெண்டாவது செயற்பாட்டு முகாமைத்துவத்தை இம்பார்ட்டன்ட் பேசியாச்சு, மூணாவது செயற்பாட்டு முகாமைத்துவத்தை நான் எங்க போயிட்டு செய்ய போறேன், அது மூணாவது மெயின் கிளியராக இருக்கணும். நீங்க சிம்பிளா வைங்க. சிம்பிளா உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னா, அந்த ஹோட்டலை விட்டுட்டு அந்த ஹோட்டல்லே செய்யறேன். நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு மண்டை கொள்ளுங்க. ஹோட்டல்லே செய்யறேன். இப்ப ஹோட்டல்லே சொல்றேன். ஹோட்டலை எடுத்தா சம்டைம்
நாங்க மெயினா அதுக்கு முதல் சொல்லி கேட்கணும். நாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை இது மூணுக்கும் செய்யறது தான் பெட்டர். அதைத்தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்ல போறேன். இப்ப சம்டைம்ஸ் சில கம்பெனிஸ்ல எப்படி இருக்கும்னு சொன்னா ரெண்டு வகையான உள்ளீடுகள் இருக்கும். ரெண்டு வகையான உள்ளீடுகள். இந்த கம்பெனியை மறந்து நான் ஸ்கூலே எடுக்கிறேன். உங்களோட ஈஸிக்கா டக்குன்னு விளங்கப்படுத்துறதுக்காக ஸ்கூலே எடுக்கிறேன். இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற இந்த எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும். பட் இந்த இடத்துக்கு ஷூட்டபிள்னால அதே எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஸ்கூல்ல அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்க வந்தீங்க தானே. அட்வான்ஸ் லெவலுக்கு வரக்கொள்ள உதாரணமா உங்களோட ஸ்கூல்ல ஏதாச்சும் ஸ்கூல்ல 50ஐயும் விட மேல ஸ்கூல் பிள்ளைகள் அழிக்கிறீங்களா? உங்களோட வகுப்புல சரி வகுப்புல 50 புள்ளைகளையும் விட அதிகமான புள்ளைகள் ஈக்கிறேன் ஒன்று போடுங்க. கொமர்ஸ்ல 50 புள்ளைகளையும் விட கூட இருக்குது. யாரும் இல்லையா அப்படி? இல்லதானே. ஓகே. அப்ப 30 40 இல்லாட்டி 10 20 அப்படித்தான் ஈக்க நினைக்கிறேன். சரியா? ஓகே. இதுல யார் சரி 9 எடுத்த புள்ள அழிக்குதா ஓ லெவல்ல? ஓ லெவல்ல 9 8 ஏபி 7 A2B யாருமே இல்லையா? ஓகே. உங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸ் ஞாபகம் இருக்குதா ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு? எளிமையோட சொல்லிட்டு போங்க. செல்லக்கூடியதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, செல்ல இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஸோ நார்மலா உங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸ் என்ன? சொன்னா அதை வச்சுதான் இந்த விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சொன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸை வச்சு நான் இன்னும் செய்யல எனக்கு. ஓகே. நான் பேரை சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ரிசல்ட்ஸை மட்டும் சொல்றேன். ஓகே. 5A3B1C பெர்ஃபெக்ட். வெரி குட். வேற 8AB பெர்ஃபெக்ட். வெரி குட். 5A3B1C பெர்ஃபெக்ட். வெரி குட். 3 ரிசல்ட்ஸ் வந்துச்சு. மற்றவங்க ஓ லெவலே செய்யலன்னு யாரும் இல்லை. 3A4B2C பெர்ஃபெக்ட். வெரி குட். 4A1B4C பெர்ஃபெக்ட். வெரி குட். 3A1B3C1S பெர்ஃபெக்ட். வெரி குட். 3A5C 3A5B1C பெர்ஃபெக்ட். வெரி குட். 6A3B பெர்ஃபெக்ட். வெரி குட். டேலண்டடான பிள்ளைகள் தான். அப்ப 5A4B வெரி குட் பெர்ஃபெக்ட். சரியா? அப்ப எல்லாருடைய ரிசல்ட்ஸும் ஓகே. 3C 3S எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ஓ லெவலுக்கு செலக்ட், ஏ லெவல் செய்யறதுக்கு செலக்ட். 3C 3S எடுத்தாலும் 3A தாராளமா எடுத்துட்டு போயிடும். அப்ப அதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா அப்ப அது இந்த உற்பத்தி முகாமைத்துவத்துக்கு தேவை என்றதுனால தான் நான் சொல்ல போறேன். சரியா? அப்ப எங்கட கிளாஸ்ல 2 பேர் இருந்தாங்க. எங்கட கிளாஸ் சொன்னா எங்கட கம்பெனிட்டர் கிளாஸ்ல உதாரணமா எங்களையும் விட எங்களோட ஸ்கூல்ல வேற ஸ்கூல். அப்ப முன்னால நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபார்மரா அந்த ஸ்கூல்ல தான் போய் தெரிஞ்ச ஆரம்பத்துல அவங்கள போயிட்டு 1 மாசம் சரி 1 வருஷமும் 2 மாசமும் படிச்சுட்டு அதுக்கு பொறுத்த இப்ப இருக்கிற ஸ்கூல் நான் கடைசியா இருந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ப அந்த ஸ்கூல் எடுத்தா அதுல 2 பேரும் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுப்பேன். ஒரு புள்ளட ரிசால்ட்ஸ் 9A, ஒரு புள்ளட ரிசால்ட்ஸ் 9A. டெஃபினேட் அது உண்மையான சம்பவமா? ஒரு புள்ளட ரிசால்ட்ஸ் 9A. இன்னொரு பொடி என்ற ரிசால்ட்ஸ் 1A. செல்றதுக்கு 1A. ஐ திங்க் 3B5Cன்னு நினைக்கிறேன். சரியா? 3B2C 2S சாதாரணமான ரிசால்ட்ஸ். ஜஸ்ட் பாஸ் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு ரிசால்ட் 1A. அதுவும் சயின்ஸ்ல தான் பொடியே. சரி, மற்ற பாடத்துல சாதாரண ரிசால்ட் சயின்ஸ்ல. சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொடியன் தான் சாதாரணமா எக்ஸாம்பிளுக்கு எடுக்க போறேன். அப்ப இதுல இருந்து சொல்லுங்க, இந்த அட்வான்ஸ் லெவல் சொல்லக்கூடிய ப்ரொசஸுக்கு அட்வான்ஸ் லெவல் சொல்ல ஒரு உற்பத்தி முறை தானே. சாதாரண ஒரு ஓ லெவல் பாஸ் ஆன புள்ளைய உள்ளீடா போட்டு கொஞ்சம் நடுவுல செய்முறைகளை செஞ்சு வெளியிட நாங்க அட்வான்ஸ் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆன புள்ளைகள் அனுப்ப போறோம். இதுதான் அட்வான்ஸ்ல நடக்கக்கூடிய ப்ரொசஸ். அப்ப இது ரெண்டுக்கும் இந்த 2 புள்ளைகளும் ஒரே ஸ்கூல்ல உள்ளீடுகளாக வரப்போகுது. உங்களோட பார்வையில இந்த 2 புள்ளையில யாரு தரமான உள்ளீடு? 9A எடுத்த புள்ளையா இல்லாட்டி 1A எடுத்த புள்ளையா? தரமான உள்ளீடு ஏயா பியா? யாரு தரம்? டெஃபினிட்ல யாரு? சந்தேகமே இல்ல. தான் தரம். சந்தேகமே இல்லை. உங்களுக்கு பார்த்து 9A எடுத்த 9 பாடத்தையும் கரைச்சி குடிச்சிக்கணும். ஏதாச்சும் ஒன்று செஞ்சுதான் 9A வரும், இல்லாட்டி வராது. அப்படி 9A எடுத்த புள்ளி ஒன்றுதான் நீக்குது. ஆனா பி தரம் போதா?
அப்ப இந்த புள்ள இந்த 9A எடுத்த புள்ள கொஞ்ச காலம் ப்ரொடக்ஷன் செய்து கொஞ்ச காலம் படிக்குது இதே ஸ்கூல்ல. நான் நினைக்கிற மாதிரி ஒரு 1 மந்த் இல்லாட்டி 2 மந்த் இந்த ஸ்கூல்ல படிக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல இருந்து ரிமூவ் ஆகி எங்க போகுதுன்னு சொன்னா கொழும்பு ரோயல் காலேஜுக்கு போகுது. ரோயல் காலேஜ் நான் இல்லாம ஆக்குறதுக்கு சொல்லல. சரியா எக்ஸாம்பிளுக்காக வேண்டி சொல்றேன். கொழும்பு ரோயல் காலேஜ். ஏன்னா 9A தானே. 9A நடிக்க ஓரளவுக்கு தலக்கணம் வரும். அப்படின்னா 9A ஸ்ரீலங்கால எங்க வேண்டாலும் எனக்கு அலௌட் இருக்குது. ஸ்ரீலங்கால எனக்கு எங்கனாலும் புகையிலும் சரி ஓகே. அந்த அடிப்படையில் 9A எடுத்து ரோயல் காலேஜுக்கு போனாரு. பிரச்சனை இல்ல. அவருடைய விருப்பம் போனாரு. அவன் 9A எடுத்து ரோயல் காலேஜுக்கு போனா ரோயல் காலேஜ் மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல் எடுத்தா அந்த ஸ்கூல் என்ன செய்யறல்ல இண்டிவிஜுவலா தனி ஒவ்வொரு புள்ளையும் பாக்குறல்ல. அங்க இதுதான் மெயினா நடக்கிற விஷயம். இண்டிவிஜுவலா தனி ஒவ்வொரு புள்ளையும் செக் பண்றல்ல. இவங்க எப்படி குவாலிட்டியா, இவங்களோட ப்ரொடக்ஷன் நல்லமா, இவரு நல்லா படிக்கிறாரான்னு தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு புள்ளையா செலக்ட் பண்ணி பாக்குறல்ல. இதான் ரோயல் காலேஜ் மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்ல நடக்கிற விஷயம். அதனால இவருக்கு மேனேஜ்மெண்ட் அந்த இவருக்காகவே நியமிக்கப்பட்ட இந்த சேர் இவர் மீது சரியான முகாமைத்துவ கருவிகளை ப்ரொடக்ஷன் பண்ணக்கோள் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யணுமோ ஒன்றையுமே இவர் மீது சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. கடைசியா அந்த பொடியும் வந்து நாங்க சாதாரண சின்ன ஸ்கூல் எங்களோட ஸ்கூல்ல இந்த ஸ்கூல் ரோயலோட பிடக்குள்ள ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டவங்க எங்கள்கிட்ட வந்து டவுட் கேட்பாங்க, எங்கள்கிட்ட வந்து பாடங்களை கேட்பாங்க, சம்டைம் எங்கள்கிட்ட வந்து டியூட்ஸையும் கேட்டுட்டு போவாங்க. ஆனா படிக்கிறதுக்கு உப்பரிமை தெண்டிப்புள்ள ஒரு பொடியன். சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்டல்ல இருந்து நைட் எல்லாம் ஸ்டே பண்ணி படிக்கிற ஒரு பொடியன். அப்ப ரோயல்ல சரியான முகாமைத்துவம் உண்டு, சரியான மேனேஜ்மெண்ட் இந்த ப்ரொடக்ஷன் கொடுக்கல. ஒரு 2.5 வருஷம் கழிக்குது. 2.5 வருஷம் எனக்கு 2.5 வருஷமாயான எங்க COVID-19 மாட்டினதால டிசம்பருக்கு நடக்க வேண்டிய எக்ஸாம் எங்களுக்கு நடந்தது ஜனவரியில 17ஆம் தேதி என்னமோ எக்ஸாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். 2023 சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இவர் எக்ஸாம் ஃபேஸ் பண்றாரு. ஃபைனலா ரிசல்ட்ஸ் வரக்குள்ள இந்த பொடி என்ற ரிசல்ட்ஸ் 1A எடுத்தவன் ரிசல்ட்ஸ் அட்வான்ஸ் லெவல்ல 3A. Z ஸ்கோர் 1.99. 1.99. Z ஸ்கோர் என்ன? 1.99. ரோயல்ல படிச்ச பொடி என்ற ரிசல்ட்ஸ் என்னன்னு சொன்னா 3Bயும் இல்ல 2BC. 2B 1C. 2B 1C. Z ஸ்கோர் எடுத்தா மைனஸ்ல இல்ல 0.6 என்னமோ தம்பி 0.6. சாதாரண யூனிவர்சிட்டிஸ் கூட அந்த பொடி எனக்கு அப்ளை பண்ணிடலாம். பாருங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா தெளிவா பாருங்க. உள்ளீட்டுல சரமான ஒரு முகாமைத்துவம் கொடுக்கப்படல. உள்ளீட்டுல பெரிய அளவுக்கு தாக்கம் செலுத்தல. ஆனா செயன்முறையில அந்த உள்ளீட்டை வெளியீட்டாக மாத்தக்கொள்ள அந்த ஓ லெவல் படிச்ச புள்ளன டிகிரி ஹோல்டருக்கு தேவையான தகுதியா புள்ளையா மாத்தக்குள்ள நடுவுல நடக்கிற அந்த சர்க்கஸ் அந்த மெஜிக்ல அந்த ப்ரொசஸ்ல தரமான ஒரு செயன்முறை தரமான ஒரு முகாமைத்துவத்தை செஞ்சிச்சு இந்த பி இடமே இல்லை. அதனால பி வெளியீடாக மாறக்கொள்ள எப்படியா மாறுச்சு? ஹை ரேட்டான வெளியீட்டா மாறுச்சு. அந்த வெளியீட்டு அடிக்கிறதுக்கு வேறொரு வெளியீடு இல்லை. 1.99 யோசிச்சு பாருங்களேன். என்ன Z ஸ்கோர் 1.99 எடுக்கல வயசுல கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு Z ஸ்கோராக மாறிக்குது. சேம் டைம் இந்த 9A எடுத்த ஒரு புள்ள சாதாரணமா 9A எடுத்த ஒரு புள்ள உப்பரிம உள்ளீடு தரம். ஆனா முகாமைத்துவம் செயன்முறையில சரியா புலல்ல. வெளியீடு தரம் இல்லாம மாறுச்சு. அப்ப இதை வச்சு எங்களுக்கு சொல்லிடுமா உள்ளீடு மட்டும் தரமாக இருந்தா வெளியீடு தரமாக மாறும் என்று சொல்லிடுமா? ஏலா உள்ளீடு தரமா இருக்கணும் தான். இவர் 9A எடுத்ததுனால தான் 2Bக்கு போய்த்தார். இல்லாட்டி அதுவும் வந்திக்காது. உள்ளீடு தரமாக இருக்கணும். அதையும் விட செயன்முறை தரமாக இருக்கணும். அப்பதான் வெளியீடு ஹை குவாலிட்டியாக மாறும். அப்ப எங்களுக்கு செயற்பாட்டு முகாமைத்து சொல்லக்கொள்ள செயற்பாட்டு முறை அதிகமாக தேவைப்படுறது இந்த செய்முறை கருமத்துல. சேம் டைம் உள்ளீட்டுக்கும் தேவை வெளியீட்டுக்கும் தேவை. வெளியீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு அதே குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு வெளியீட்டுக்கும் தேவைப்படும். ஆனா அதிகமா செயல்முறை முகாமைத்துவம் கருமம் எங்க தேவைண்டா இந்த செயல்முறை என்று சொல்லக்கூடிய ப்ரோசஸ். தரமில்லாத ஒரு உள்ளீட்டின் தரமான ஒரு வெளியீடாக மாத்திலும் நாங்க செய்யற ப்ரோசஸ் குவாலிட்டியாக இருந்தா பழைய மாவையும் புதிய ரொட்டியாக மாத்திலும் நான் கொடுக்கிற நடுவுல ப்ரோசஸ் சரியாக இருந்தா அப்ப நடுவுல கொடுக்கிற ப்ரோசஸுக்கு தான் அதிகமா முகாமைத்துவம் தேவை. அவ செயற்பாட்டு முகாமைத்துவம் எங்க அதிகமா தேவைன்னு MCQல கேட்டா நீங்க டெபினிட்லி அடிங்க உள்ளீடு வெளியீடு செயன்முறையில. உள்ளீடு செயன்முறை வெளியீடு அதிகமா தேவை செயன்முறைன்னு சொல்லக்கூடிய பாட்டுக்கு தான். மற்ற இடங்கள்ல தேவை இல்லைன்னு இல்ல தேவை. ஆனா முக்கியத்துவம் கொடுக்கணும் செயன்முறை தான். அப்பதான் எங்களுக்கு ஹை குவாலிட்டியான ஒரு ப்ரொடக்ஷனை எடுக்க இயலும். சரியா? இதுதான் எங்களை அடுத்த பேச வந்த விஷயம். இது கிளியரா உங்களுக்கு? எனது ஸ்கோர் 1.99 தான். ஆனா அந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்தது நான் இல்ல. சரியா? அது வந்து எங்கட போட்டி ஸ்கூல் ஒன்றுல படிச்ச
பொடியன் உண்டு. சரியா? ஓகே. ஒரு புள்ள கேட்டுக்கிறீங்க. ஓ லெவல் ரிசல்ட்ஸ் என்னண்டு. ஏன் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் 7A 1B 1C. சி என்னன்னு சொன்னா இங்கிலீஷ்ல, பி சயன்ஸ்ல, மத்தெல்லாம் ஏ. ஏ லெவல்ல வந்து 3A 1.99 Z ஸ்கோர். 987 மாய்க்கும் 99 தான் கிட்டத்தட்ட. கிளியரா? இந்த விஷயம் கிளியரா? இவ்வளோ விஷயத்தை தான் நான் உங்களோட கைட்ல போட்டிக்கிறேன். இவ்வளவு விஷயம் தான் உங்களோட ஃபெஸ்ட் பாடத்துல போட்டிக்கிறேன். இப்ப அதை வாசிக்க மட்டும்தான் நீக்குது. இவ்வளவு விஷயம் தான் உங்களோட கைட்ல போட்டிக்கிறேன். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மறு ஃபெஸ்ட்ல இருந்து ஏதாச்சும் புதிய ஒரு விஷயமா நாங்க ஹைலைட் பண்ணி கொண்டு போவோம். உற்பத்தி செய்முறையில் உற்பத்தி செய்முறையில் உள்ளீடுகள் வெளியீடுகள் எனும் சேவைக்கு நிலை மாற்றம் செய்வது சகல கர்மங்களும் செயற்பாட்டு நடவடிக்கை ஆகும். சிம்பிளா ப்ரொடக்ஷன் ப்ரோசஸ் என்னன்னு சொல்லுங்க. உள்ளீட்டை வெளியீட்டா மாத்துற விஷயம் தான் ப்ரொடக்ஷன் ப்ரோசஸ். அதுதான் செயற்பாட்டு நடவடிக்கை. இல்லாட்டி உற்பத்தி நடவடிக்கை அதான் சொல்றோம். ஒரு உள்ளீட்டை வெளியீட்டாக கன்வெர்ட் பண்றது. அத இது உள்ளீடு வெளியீடாக மாற்றக்குள்ள அது எந்த வணிகமா இருந்தாலும் ஓகே. பொருள் வணிகத்திலையும் இந்த உள்ளீடு வெளியீடு செயல்முறை நடக்கையிலும் சேம்பை சேவை வணிகத்திலையும் நடக்கையிலும். நான் உதாரணமா சொன்னது கல்வி. கல்வி சேவை. பாடசாலை ஒரு சேவை. அதே சேவை நிறுவனத்திலையும் இந்த உள்ளீடு செயல்முறை வெளியீடுன்னு சொல்லக்கூடிய கருமம் நடக்கையிலும். அதே ஒரு ஹோட்டல் எடுத்தா ஹோட்டல்ல மாவு எடுத்து பெனஞ்சி நடுவுல சர்க்கஸ் கொஞ்சம் காட்டி அதுக்கப்புறம் ரொட்டியா மாத்துறது அது பொருள் உற்பத்தி வணிகத்துல அந்த வணிகத்துல எடுத்தா அந்த வணிகத்திலையும் உள்ளீடு செயல்முறை வெளியீடு செல்லக்கூடிய அந்த 3 நடவடிக்கையும் நடக்க அதுதான் இந்த 2 பாயிண்ட்லயும் சொல்றான். பொருள் உற்பத்தி வணிகங்களை போன்றே சேவை உற்பத்தி வணிகங்களையும் கூட இந்த செயற்பாட்டு நடவடிக்கைகள் நடக்கையிலும் செயற்பாடு நடவடிக்கைன்னா உள்ளீட்டை வெளியீட்டா மாற்றக்கூடிய செயல்முறை. அதாவது உள்ளீடு செயல்முறை வெளியீடு செல்லக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு தான் சொல்ற செயற்பாட்டு நடவடிக்கைன்னு சொல்றேன். அது வந்து அப்ப சேவை வணிகத்துல நடக்கையிலும் சேம் டைம் பொருள் வணிகங்களையும் நடக்கையிலும். சரியா? பொருள் வணிகம் என்றா தெரியும் தானே. தொற்றுணரக்கூடிய எல்லா உற்பத்திகளை வழங்குற வணிகமும் பொருள் வணிகம். தொற்றுணர முடியாத எல்லா உற்பத்திகளையும் வழங்குற அது சேவை வணிகங்களாக இருக்கையிலும். அப்ப உங்களுக்கு தந்திக்கிறான் வைத்தியசாலையிடையும் உற்பத்தி கர்மங்கள் நடக்கையிலும். உதாரணம் ஒரு பெர்சன் ஒரு நோயாளித்தான் அவங்க உள்ளீடா வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் ப்ரொசஸ் கீழே வருவாங்க. சுகதேகியாக வெளியாக போறது வெளியீட்டு கீழே வரும். சாதாரண நோயாளியா வரக்குள்ள உள்ளீடு அவர்த்த உள்ளீடு ஹார்ட் பேஷன் ஆயிக்கலும், காய்ச்சல் ஆயிக்கலும், சீனி நோய் ஆயிக்கலும், சுகர் ஆயிக்கலும், டெங்கு ஆயிக்கலும், கோவிட் ஆயிக்கலும், ஏதாச்சும் ஒரு நோயோடு உள்ளுக்கு வருவாரு. இந்த நோயாளித்தான் எங்களுடைய இன்புட். அவருக்கு தேவையான சர்க்கஸ் நாங்க நடுவில் செய்யறோம். ட்ரீட்மெண்ட் செய்யறோம். கொண்டோ பைபாஸ் பண்றோம், இல்லாட்டி சர்ஜரி பண்றோம், இல்லாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், மெடிக்கல் கொடுக்குறோம், அவரோட ரிப்போர்ட்டை மெயின்டைன் பண்றோம். இதுதான் நடுவில் செய்யற சர்க்கஸ், நடுவில் செய்யற வேலை. இதை செஞ்சா எங்களுக்கு சுகதேகியா ஒரு 2 வீக்ஸுகளுக்கோ 1 வீக்குகளுக்கோ வெளியே போவாரு. அதுதான் அவுட். அவர் வைத்தியசாலையை எடுத்தா வைத்தியசாலையிலையும் இந்த செயற்பாட்டு கருமங்கள் நடைபெற. அதுவே போக்குவரத்துலயும் அதே மாதிரிதான், காப்புறுதிலையும் அதே மாதிரி ஒவ்வொரு சேவையிலும் நடைபெற. அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு சேவையிலையும் என்னென்ன கருமம் நடக்கிறன்ற விஷயம் ஒன்றும் கேட்க போறல்ல. ஜஸ்ட் நீங்க இந்த விஷயத்தை விளங்கெடுத்தா போதும். சேவை வணிகங்களையும் இந்த நடவடிக்கைகள் நடக்கும் என்றது. ஓகே. அடுத்து அமைப்பு நோக்கங்களையும் இலக்குகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு செயற்பாட்டு நடவடிக்கைகளை திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய முகாமைத்துவ கர்மங்களை உள்ளடக்கியதே செயற்பாட்டு முகாமைத்துவம் ஆகும். ஓகே. செயற்பாட்டு முகாமைத்துவம் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. செயற்பாட்டு நடவடிக்கைகள் சொன்னா நாங்க ஆல்ரெடி முகாமைத்துவத்துல யூனிட் 12ல பேசிட்டு வந்திருக்கிறோம். முகாமைத்துவ கர்மங்கள் என்ன? ஒன்று திட்டமிடுறது, என்னென்ன வேலை செய்யணும் அது பெஸ்ட்டுக்கான பிளானை போடுறது, பிளானுக்கு தேவையான ஆர்கனைஸ பண்றது, அதுக்கப்புறம் வேலையை செய்யறது, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்றது. இந்த 4 நடவடிக்கையை நான் எங்க பேத்து போட்டாலும் அது முகாமைத்துவமா மாறும். இந்த 4 நடவடிக்கை பேத்து உற்பத்தியில போட்டா அது உற்பத்தி முகாமை. இந்த 4 நடவடிக்கை பேத்து நிதியில செஞ்சா அது நிதி முகாமை. இந்த 4 நடவடிக்கை பேத்து மனித வளத்தை செஞ்சா அது மனித வள முகாமை. இப்ப சிம்பிளா ஒவ்வொன்றுக்கும் டெபினிஷன் கேட்டு வரக்குள்ள நீங்க பாடமாக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த 4 விஷயங்களை மட்டும் என்ன வச்சுக்கோங்க. ஒன்று திட்டமிடல். நாங்க ப்ரொசஸ் 4 பேசணும் யூனிட் 12ல. முதலாவது ப்ரொசஸ் திட்டமிடல், 2வது ப்ரொசஸ் ஒழுங்கமைத்தல், 3வது ப்ரொசஸ் நெறிப்படுத்தல், 4வது ப்ரொசஸ் கட்டுப்படுத்தல். இந்த 4 ப்ரொசஸும் மைண்ட்ல கட்டாயம் இருக்கணும். 2வது இந்த 4 ப்ரொசஸையும் ஏன் செய்யறோம் என்ற விஷயம் மைண்ட்ல இருக்கணும். ஏன் செய்யறோம்? வரையறுக்கப்பட்ட ரிசோர்ஸை வச்சு வரையறை இல்லாத கோலை அச்சீவ் பண்றதுக்கு. எங்களுக்கு கூட ஷார்ட் டேர்ம் பீரியட்ல அன்லிமிட்டடான கோலுக்கு போறதுக்கு தான் இதை செய்யறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த அந்த விஷயம் 2வது மைண்ட்ல இருக்கணும். அப்ப நீங்க இதை வச்சு ஆர்டரைஸ் பண்ணினா எங்களுக்கு ஓண்டிய மேனேஜ்மெண்ட்டுக்கான வரைவிலக்கணத்தை போடியலும். அப்ப செயற்பாட்டு முகாமைத்துவத்துக்கு எப்படி இந்த வரைவிலக்கணத்தை மாத்திலும் வேண்டாம். நீங்க சொல்லணும் நிறுவனத்தை கூட வரையறுக்கப்பட்ட வளங்களை வச்சு நிறுவனத்தில் இருக்கிற வரையறை அல்ல இல்லாத இலக்குகளை அடைகிறதுக்கு தேவையான வளங்களை திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு
படுத்தி கட்டுப்படுத்தல் போன நடவடிக்கை நாங்கள் உற்பத்தி கருமத்தின் மீது பிரயோகம் செய்வோம் என்றா அதுதான் உற்பத்தி முகாமைத்துவம். அதே உற்பத்தி செயற்பாடுன்னு போட்டு செயற்பாட்டு முகாமைத்துவம் சொல்லிடும், ரெண்டும் ஒன்றுதான், நீங்க அப்படி யூஸ் பண்ணவும் இல்லை. அதே விஷயத்த நிதி முகாமைத்துவ மாத்திரம் எங்களுக்கு இப்படி போட்டா ஓகே. நிறுவனத்தில் இருக்கிற வரையறுக்கப்பட்ட வளங்களை வச்சு வரையறை இல்லாத கோலை அச்சீவ் பண்றதுக்கு அடையிறதுக்கு நிறுவனத்தில் கூடிய நிதி வளங்களை திட்டமிட்டு திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகளை நிதி நடவடிக்கை மீது பயன்படுத்தினா அதுதான் நிதி முகாமைத்துவம். அப்ப அந்தந்த பாயிண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த முகாமைத்துவத்துக்கு ஏத்த மாதிரி டெபினிஷன் நீங்க மாத்தினா சாதாரணமா போதும். ஒரு விஷயத்தை நீங்க கன்ஃபியூஸ் ஆகி கூட தேவையில்லை. இதை பாடமாக்க அவசியம் இல்லை. அவர் சம்டைம் இந்த விஷயத்தை நீங்க இப்படி விலங்கெடுத்தா போதும். அந்தந்த கர்மங்கள் அந்த முகாமைத்துவத்துல போட்டா அதுக்கான முகாமைத்துவ கர்மம். அப்ப சம்டைம் டெபினேஷன்ஸ் கொடுக்கணும் தானே. நாங்க எவ்வளவு தான் பிராக்டிக்கல்ல பாடங்களை விலங்கெடுத்திருந்தாலும் நாங்க டெபினேஷன் கொடுத்தே ஆகணும். அதனால டெபினேஷன்ஸை பாடமாக்க தேவையில்ல. இந்த மெயின் கீ பாயிண்ட்களை ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ பாயிண்ட் தெரியுமா இந்த ஓண்டி விளையாட்டும் உலக அழிக்கலால விளையாட இயலும். ஓகே, அடுத்ததான் நாங்க பார்க்க போறோம். அடுத்த தலைப்பு செயற்பாட்டு முகாமைத்துவத்துல நாங்க என்னென்ன வேலைகள் செய்யறோம், என்னென்ன வேலைகள் செய்யறோம் என்றுதான் நாங்க பேச போறோம். மெயினான வேலைகள் என்ன, அதுக்கு முதல் நாங்க செயற்பாட்டு கருமத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்க ஆல்ரெடி பேசினேன். உயர்தரத்திலான பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு, அதே மாதிரி வினைத்திறன்கள் அதிகரிக்கிறதுக்கு, கிரையத்தை இழிவுபடுத்துறதுக்கு, உத்துருவாக்கங்களை பூர்த்தி செய்யறதுக்கு, உத்துருவாக்கங்களை உருவாக்குறதுக்கு, இன்னொன்னும் சொல்லலாம் பூகோள வணிகங்களோட போட்டிகள் ஏற்படுத்துறதுக்கு. உதாரணம் நாங்க தரத்தை கூட்டக்கோல எங்களோட குவாலிட்டியை கூட்டி கொஸ்ட குறைச்சி நாங்க புத்துருவாக்கம் செஞ்சா எங்களுக்கு டிரெக்டாவே வேர்ல்ட் ரேங்க்லயே கம்பெனியோட போட்டி போடுற அளவுக்கு டேலண்ட் வளரும். அப்படி டிரெக்டா அந்த நன்மையும் எங்களுக்கு அடைஞ்சு கொள்ளே இருக்கும். அப்ப அதுவும் ஒரு அடிஷனல் முக்கியத்துவமா எங்களுக்கு ஹெட் பண்ணி இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட முக்கியத்துவங்கள் அடைகிறதுக்கு இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம் ஆல்ரெடி சிறப்பாக இருக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ணினேன். ஓகே, அப்ப நான் செயற்பாட்டு கர்மங்கள் முகாமைத்துவத்தினுடைய ப்ரொசஸ பேசுறதுக்கு முன்னால இவ்வளவு விஷயம் பேசிக்கிறது கிளியரானு சொல்லுங்க. இந்த விஷயம் கிளியரா? டவுட் இருக்குதா யாருக்காச்சும்? ஓகே சார், டவுட் இருக்குதா யாருக்கும்? எந்த டவுட்டும் இல்ல தானே? ஓகே சரியா. அடுத்தே நாங்க ஆல்ரெடி பேசினோம், இந்த கருமத்தையும் நாங்க பேசினோம் சரியா. ஆல்ரெடி நாங்க இந்த கருமத்தையும் பேசினோம். உள்ளீடுகள், நிலைமாற்றல், வெளியீடுகள். நான் ஆல்ரெடி சொன்னதானே முகாமைத்துவ கருமங்களை மோஸ்டா நாங்க செயற்பாட்டு முகாமைத்துவத்தை இந்த இடத்துக்கு யூஸ் பண்றதுதான் ஆக பொறுத்த. அப்பதான் எங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் எடுக்கலாம். உள்ளீடு பொதுவா நாங்க வெளியிலிருந்து எடுக்கிற விஷயம், வெளியீடு எங்கட கம்பெனியால தயாரிக்கிற விஷயம். அப்ப உள்ளீடுகள் எங்களுக்கு என்ன செய்யலாம், பொதுவா எல்லா கம்பெனிக்கும் உள்ளீடையும் ப்ரொடக்ஷன் பண்ணே இல்ல. வேணாம் நீங்க சும்மா யோசிங்க. அட்வான்ஸ் லெவல் புள்ளைகளை என்ன செய்யலாம், டீச்சர்ஸ் மார் அவங்க சொந்தமா புள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு அவங்க தயாரிச்சு வெளியீடுகளை கொடுக்க அது சாத்தியம் இல்லதானே. அவங்களாவே புள்ளைய தயாரிச்சு அவங்களாவே புள்ளைய தரமாக்கி வெளியீடு செய்யல. உண்டோ புள்ளை வெளியிலையும் தான் வரும், வேற ஆப்ஷன் இல்ல. நாங்க ஹோட்டலோட செய்யறேன்டா எங்கட தேவை உற்பத்தி தேவையான மாவையும் நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அதையும் நாங்க ரொட்டியாக்கி இல்ல, மாவு வெளியில தான் எடுப்போம். அதனால உள்ளீடு சம்டைம் தரம் இல்லாம இருக்கையிலும் தரமானதாக இருக்கையிலும் அப்ப நாங்க அதை பேச்சசிங் பண்ணக்குள்ள தரமா பேச்சசிங் பண்ணணும். அதுலதான் எங்களை குவாலிட்டி தங்கிக்குது. அப்ப எப்படியோ உள்ளீடையும் விட நாங்க செயல்முறையில பெஸ்டான முறையில நாங்க எங்களோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு செய்வோம்டா. செயற்பாட்டு முகாமைத்துவ செயல்முறை நிலைமாற்றல் கர்மத்துல அல்லது செயல்முறையில நாங்க பெஸ்டா செய்வோம்டா, வெளியீடு அல்டிமேட்டா ஒரு கதையே இல்லை. அதுக்கப்புறம் வேர்ல்ட் ரேங்க்ல பெரிய அளவு கம்பெனிகளோட போட்டி போடலும் இஷ்யூவே இல்லை. அப்ப இந்த இடத்துல நாங்க மெயினா எங்க செய்யணும், செயற்பாட்டு கர்மத்துல தான் எங்கட முகாமைத்துவத்தை கர்மத்தை மெயின்டைன் பண்ணணும் என்று நினைவச்சுக்கோங்க. அப்ப அதுல என்னென்ன செயற்பாட்டு கருமங்கள் ஈக்குது என்று சொல்லக்கூடிய விஷயம் தான் நான் இங்க பேச போறோம். எனக்கு ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகி நான் விளங்கப்படுத்துறேன். அதுக்கு முன்னால என்னென்ன முகாமைத்துவ கருமங்களை நாங்க மேற்கொள்ள போறோம் செயற்பாட்டு முகாமைத்துவத்துக்கு கீழால. சரி, என்னென்ன முகாமைத்துவ கருமங்கள்? அதுல முதலாவது விஷயம் தான் உற்பத்தி பொறியியல், ப்ரொடக்ஷன் என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டாவது விஷயம் தான் ப்ரொடக்ஷன் பிளானிங். மூணாவது விஷயம் தான் பேச்சசிங். நாலாவது விஷயம் தான் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலிங். அஞ்சாவது விஷயம் தான் ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும். ஓகேயா? இந்த 5 விஷயத்தை பத்தி பேசுறதுதான் அடுத்தடுத்த தலைப்பு. ப்ரொடக்ஷன் உற்பத்தி பொறியியல் என்றா என்ன, உற்பத்தி திட்டமிடல் என்றா என்ன,
உட்பொருள் கொள்வனவுண்டா என்ன, உற்பத்தி கட்டுப்பாடுண்டா என்ன, ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் என்ன, இதை பத்தி பேசுறது தான் நாங்க அடுத்தடுத்த யூனிட்ல பேச போறோம். அடுத்தடுத்த தேர்ச்சி மட்டங்கள்ல பேச போறோம். இந்த 5 ப்ராசஸையும் பேசுறது தான். இதுதான் உற்பத்தி கர்மத்துல ப்ரொடக்ட். இதுதான் ஃபவுண்டேஷன். உற்பத்தி முகாமைத்துவ ஃபவுண்டேஷன் இதுதான். சரி, உற்பத்தி முகாமைத்துவத்துல ஃபவுண்டேஷன் சாதாரணமா இவ்வளவுதான். இந்த விஷயத்துக்கு இதுக்கு அங்கால பேச போற ஒவ்வொரு தேர்ச்சி மட்டமும் இந்த 5 செயன்முறைகளோட தொடர்பு பட்டது. அதுல ஒன்றுதான் முதலாவது செய்முறை. நான் இன்ட்ரடக்ஷனை மட்டும் தந்துட்டு போறேன். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், உற்பத்தி பொறியியல் என்று சொல்லக்கூடிய விஷயம். உற்பத்தி பொறியியல். பொறியியல் என்றா என்ன? இன்ஜினியரிங். யாருக்காச்சும் தெரியுமா இன்ஜினியரிங்? இன்ஜினியர் என்ன செய்வாரு? சும்மா சொல்லுங்க, யாராச்சும் இன்ஜினியர் என்ன செய்வாரு? இன்ஜினியர் வீடு கட்டுறதை கண்டிக்கிறீங்களா யாராச்சும்? இன்ஜினியரிங், இன்ஜினியர் படிச்சா என்ன செய்யணும்? நீங்க இன்ஜினியர் நிறைய பேர் சம்டைம் மெட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி தான் வந்திருப்பீங்க. இன்ஜினியர் படிச்சா என்ன செய்யணும்? ஐடியா ஒன்று இல்லையா? வீடு கட்ட பிளான் பண்றது. வெரி குட். வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான், ஒரு பிளான் தான் அவங்கள்ட்ட இருந்து தயாரிப்பாங்க. மோஸ்டா அதுதான் அது வந்து சிவில் இன்ஜினியரிங். இன்ஜினியர்ல நிறைய விஷயம் இருக்குது. இன்ஜினியர்ல ஒரு இன்ஜினியர் தான் சிவில் இன்ஜினியரிங். சரியா சொல்றது சரியா தெரியும். ஆனா சிவில் இன்ஜினியர் தான் அந்த வேலையை செய்வாரு. சரியா, சிவில் இன்ஜினியர் செய்யற வேலை வந்து பிளான் வந்து போட்டு கொடுப்பாரு. உங்களோட ஏரியால இந்த இடத்துல கிச்சனை கொண்டு வாங்க, இந்த இடத்துல பெட்ரூமை கொண்டு வாங்க, இந்த இடத்துல வாசலை கொண்டு வாங்க, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இந்த நடவடிக்கை, இந்த இடத்துல ஸ்விமிங் பூல், அப்படி இப்படின்னு ஒரு பிளானை போட்டு கொடுப்பார். ஈக்கிற சின்ன இடத்த எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு எப்படி எப்படி அமைக்கலுமோ அதுக்கான ஒரு பிளானை போட்டு கொடுக்கறத யாரு? இன்ஜினியரிங். அப்ப இங்கேயும் நாங்க ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், உற்பத்தி பொறியியல்ல செய்யறதும் அதேதான். நாங்க என்னத்தை செய்ய போறோம், எந்தெந்த ப்ரொடக்ஷனை பண்ண போறோம், எந்தெந்த இயந்திரங்கள் எங்களுக்கு தேவை, எந்தெந்த நேரத்துல நாங்க போயிட்டு ப்ரொடக்ஷன் பண்றோம், எங்கெங்க ப்ரொடக்ஷனுக்கு தேவையான சாமான் எடுக்க ஓணும் என்றதுக்கான ஒரு ஐடியா, ஒரு தேவையான ஒரு ஐடியாவை தார விஷயம் தான் இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கின் கீழே நாங்க பண்ற விஷயம். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல நாங்க என்னத்தை பண்றோம்? ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் என்னத்தை பண்ணணும், ப்ரொடக்ஷனுக்கு தேவையான சாமான் என்ன. உதாரணம் அந்த வீடு கெட்ட அவர் சொல்லுவாரு தானே, இந்த இடத்த சாமான் எடுங்க, குறைஞ்ச விலைக்கு எடுக்கலும், இங்க இந்த செட் பண்ண இந்த விஷயங்கள் இந்த இடத்துல கொண்டு வைங்க. உதாரணம் வீட்டு வாசலை முன்னுக்கு அடிச்சோம்னா வீட்டு வாசலுக்கு தேவையான மண்ண பிளாக்கள் இங்க கொண்டு வந்து பார்க் பண்ணுங்க. எல்லா பேசிக்கான ஐடியாவும் அந்த இன்ஜினியரிங் தருவார். அதே மாதிரி நாங்க இங்க அந்த இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டியை செய்வோம். என்னோட ப்ரொடக்ஷன் என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் எந்த டைம்ல பண்ணணும், யாரை வச்சு பண்ணணும், எந்த இயந்திரங்களை வச்சு யூஸ் பண்ணணும், இயந்திரங்களை எத்தனாவது எவ்வளவு டைமுக்குள்ள யூஸ் பண்ணணும், இயந்திரங்கள் எங்கள்கிட்ட இல்லாட்டி யாருக்கிட்ட வாங்கணும் என்று சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஒரு பேஸ்மெண்ட். சிம்பிளா சொல்ல போனா ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷனை தான் இந்த இன்ஜினியரிங் கீழால செய்யறது. வீடு கெட்டுறது இன்ஜினியர் அல்ல, வீட்டுக்கு தேவையான ஒரு பிளான போடுறது, வீட்டு கெட்டுறதுக்கான ஒரு அடிப்படை உருவாக்குற வேலை தான் இன்ஜினியர். அதே மாதிரி இங்க ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அடிப்படையை தான் அவர் கிரியேட் பண்ணிட்டு போவாரு. இதுதான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னு சொல்றேன். அதே உற்பத்தி திட்டமிடல், ப்ரொடக்ஷன் பிளானிங் எடுத்தா இந்த இடத்துல நாங்க பிளான போடுறோம். அவரோட ஐடியா வச்சு நாங்க பிளான போடுறோம். என்ன ப்ரொடக்ஷனை பண்ண போறோம், மார்க்கெட்ல எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது, யாரு எந்த ப்ராடக்ட் அதிகமாக பே பண்ணி வாங்கி கொண்டிருக்கிறாங்க, அந்த ப்ராடக்டை எதை வச்சு பண்ண போறோம், எந்த டைம்ல பண்ண போறோம் என்று சொல்லக்கூடிய விஷயம் தான் நீங்க நாங்க ப்ரொடக்ஷன் பிளான் கீழே போட்டுருவோம். இந்த ப்ரொடக்ஷன் பிளானுக்கு கீழால எங்களுக்கு ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளுக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் பிளானோட தயாரிச்சலும், இல்லாட்டி ஒரு 10 வருஷத்துக்கு தேவையான ஒரு ப்ரொடக்ஷன் பிளானையும் இங்க தயாரிச்சலும், நீண்ட கால உற்பத்தி திட்டமிடலும் போடியிலும், குறுகிய கால உற்பத்தி திட்டமிடலும் போடியிலும். இதை போட்டுட்டு ஃபைனலா நாங்க ஒரு டாக்குமெண்ட் தயாரிச்சு எடுப்போம், ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுப்போம். இதை தயாரிச்சு முடிஞ்சு இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கீழே ஃபைனலா ஒரு ரிப்போர்ட் ஒன்று வரும். நீங்க யூனிவர்சிட்டி போனா இதை செய்வீங்க, இந்த ப்ரொடக்ஷன் மெத்தட ஃபுல்லா செய்வீங்க. சரி, ஒரு கம்பெனில எடுத்து உங்களுக்கு செய்ய சொல்லுவான். இதுக்கு ஒரு பாடமே ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் 6 மாசம் படிச்சு தருவோம். நீங்க ஸ்பெஷல் எடுக்காட்டியும் ப்ரொடக்ஷன் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல நீங்க டிகிரியை முடிக்காட்டியும், நீங்க ஹான்ஸ் பட்டம் இதுல எடுக்காட்டியும் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு பாடம் இருக்குது. இது கொழும்பு யூனிவர்சிட்டி நீங்க தான் படிப்பீங்க. அதுல வந்து எங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா,
தேவனால பகிர்ந்து கொள்றேன். இது அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் உங்களுக்கும் தேவைப்படும். எங்களுக்கு சில விஷயம் என்னன்னா, கம்பெனி ஒன்றுக்கு நீங்க போங்க, போயிட்டு விசிட் பண்ணுங்க, பண்ணிட்டு அவங்கள்கிட்ட என்ன ப்ராப்ளம் மார்க்கெட்ல நீங்க ஃபேஸ் பண்ணுதுன்னு பாருங்க. அதுவும் ப்ரொடக்ஷனுக்குள்ள தான் மெயினா பார்க்கணும். மார்க்கெட்டிங்குள்ளுக்கு ப்ரொடக்ஷனுக்குள்ளுக்கு என்ன பிரச்சனை மெயின்டைன் பண்ணுதுன்னு பாருங்க. என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுதுன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு வாங்க என்றுதான் எங்கள்ட்ட ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று தந்தாங்க. அந்த ப்ரொஜெக்டுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் வரல. எப்படியும் இந்த மந்த்துக்குள்ளுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். நாங்க அதை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும். போன நோம்புல முடிச்ச ப்ரொஜெக்ட். ரிசல்ட்ஸ் வர லேட் ஆகும். யூனிவர்சிட்டி போனா ஒரு வருஷத்துக்கு ஒரு செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வரும். இப்ப ஒரு வருஷம் வரைக்கும் சந்தோஷமா ஆயிக்கலும் எக்ஸாம் முடிச்சிட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு வருஷத்துக்கு பொறுத்தான் சந்தோஷம் சந்தோஷத்தை இல்லாம ஆக்கிட்டு போவான் ரிசல்ட்ஸ் வந்துட்டு. சரியா? அது எப்படியோ அப்படி இருக்கட்டும். ஓகே. இப்ப நாங்க என்ன செஞ்சோம்டா, லக்ஸ்பிரே கம்பெனி தெரியும் தானே? யாராச்சும் பேத்திக்கிறீங்களா? லக்ஸ்பிரே கம்பெனி லக்ஸ்பிரே கம்பெனி உள்ளுக்கு விசிட் பண்ணிக்கிறீங்களா? அதே மாதிரி ஏதாச்சும் மில்க் பவுடர் கம்பெனி உண்டு, ரத்தி பால்மா ஏதாச்சும் உண்டு. யாரும் பேய்த்தில்லண்ணா. ஓகே. அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு போய்த்தோம். போய்த்து பார்த்தா தான் விளங்குது உம்மா. அவ்வளோ ஒரு பெரிய கம்பெனி. நாங்க லக்ஸ் பிராண்டத கணக்கும் எடுக்க மாட்டோம். உதாரணமா ரத்தி, அது மாதிரி பிராண்டுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஆனா லக்ஸ் ஸ்ப்ரே எடுத்தா உள்ளுக்கு பெரிய ஒரு உலகம் உண்டே ஈக்குது. அதுக்குள்ளுக்கு போய் இது பார்த்தா. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ப்ரொடக்ஷன் எல்லாம் அந்த ப்ரொடக்ஷன் மாவு போறதுக்கு பெரிய ஒரு பட்டையோடு போட்டு வச்சுப்பான் மாவு ஓடுறதுக்கு. அந்த மூவிஸ்ல போக பெரிய ஒரு கான் 3 மனுஷன் ஒரே டைம்ல புகையிலும். அவ்வளோ ஒரு பெரிய மெஷினுக்குள்ளால தான் மாவு போகுது. அப்போ அவ்வளோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எங்களுக்கு சான்ஸ் தந்தாங்க உள்ளுக்கு போறதுக்கு. ஏன்னா அவங்களோட கம்பெனி தான் நாங்க எங்களுக்கு விசிட் பண்ணதோம். எனக்கு யூனிவர்சிட்டியில உடனே அப்ரூவல் கிடைச்சும். போயிட்டோடனே அங்க போயிட்டு நாங்க விசிட் பண்ணி பார்த்தா ப்ராப்ளம் என்னண்டா, அங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஸ்டோர் பண்றதுக்கு சரியா இடம் ஒன்று இல்ல. ஸ்டோரிங்க்கு சரியா இடம் ஒன்று இல்ல. இம்ப்ரூவ் பண்ணி கொள்றதுக்கும் இடம் ஒன்று இல்ல. காணி ஒன்றும் இல்ல. அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் கேட்டாங்க. அதுக்கு நாங்க ரிப்போர்ட் எல்லாம் செஞ்சு ஏஐல ஃபுல்லா ChatGPT எல்லாம் போட்டு தான் எடுத்து கொடுத்தேன். ஏன்னா எனக்கு அதுக்கு செஞ்சு கொண்டிருக்க டைம் இல்லை. அவனுக்கு செஞ்சு அவனுக்கு நன்மை போகும். எங்களுக்கு கடைசிக்கு ஏக்கு பதில் பி ஒன்று தந்துட்டு போவான். ஆனா நாங்க சும்மா என்ன செஞ்சோம்னா பிரச்சனையை அடையாளப்படுத்திட்டு ChatGPTல போட்டு ஆன்சரை கேட்டுட்டு அதை நான் ஏட கையால் எழுதி கொடுத்தோம். சரியா? அப்படிதான் யூனிவர்சிட்டில எல்லாம் செய்யறவே இல்லை. அப்ப எங்களுக்கு ஒன்றும் ரிசால்ட்ஸ் தான். சரியா? அதனால அப்படி செஞ்சுட்டு கொடுத்தோம். அப்ப அங்கேயும் என்ன பிரச்சனைன்னா, நாங்க அங்க செஞ்சது ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். என்ன பிரச்சனைன்னு அடையாளப்படுத்தினோம். ஏன் இப்படி வந்துச்சு? இதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி குடுக்கலும்னு தான் நாங்க அந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பிளான போட்டோம். அதுக்கப்புறம் நாங்க போட்டோம் ப்ரொடக்ஷன் பிளானிங். ப்ரொடக்ஷன் பிளானிங் ஒன்று செஞ்சோம். பிளானிங் ஒன்று செய்யக்குள்ள இந்த ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த பிரச்சனையை சொல்யூஷன் கொடுக்கும். நாங்க 2 பிளான் தயாரிச்சோம். ஒன்று ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். 6 மாசத்துக்குள்ளுக்கு தீர்க்கிறதுக்கு உடனே நீங்க என்ன செய்யணும்? 6 வருஷம் போனாலும் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள இயலாம போனா அப்ப என்ன செய்யணும்? லாங் டேர்ம் பிளான், ஷார்ட் டேர்ம் பிளான் 2 பிளானை நாங்க தயாரிச்சு கொடுத்தோம். எப்பயுமே ஒரு கம்பெனில ப்ரொடக்ஷன் பிளான் தயாரிச்சு 2 பிளான் தயாரிப்பாங்க. ஷார்ட் டேர்முக்குள்ள ஒரு பிளானும் தயாரிப்பாங்க, லாங் டேர்முக்குள்ள பிளானும் தயாரிப்பாங்க. சம்டைம் ஆப்ஷனல் ஒன்று தயாரிச்சோம் மேலும். நாங்க என்ன சொன்னோம்னா 2 பிளானும் தயாரிச்சு கொடுத்தோம். ஷார்ட் டேர்முக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா என்ன தீர்வு செய்யணும்னு சொல்லி. இப்ப நாங்க பிரச்சனைக்கு தானே கொடுத்தோம். பொதுவா கம்பெனி பிரச்சனைக்கு இல்லாம ஆல் ஓவரா ப்ரொடக்ஷனுக்கு தேவையான பிளான ஃபுல்லாவே அவங்களோட ஷார்ட் டேர்முக்கும் தயாரிக்கலும், லாங் டேர்முக்கும் தயாரிக்கலும். ஷார்ட் டேர்ம்னு சொன்னா உற்பத்தி எவ்வளவு காலத்துக்குள்ள செய்யற, என்னென்ன மெஷினை பயன்படுத்துற, என்னென்ன ஆளை வச்சு பயன்படுத்துற, எங்கெங்க வளங்களை எடுக்கிறன்னு சொல்லக்கூடிய ஷார்ட் டேர்முக்கு தேவையான 6 மாசத்துக்கு தேவையான ப்ரொடக்ஷனை செஞ்சு கொள்வாங்க. ஒரு 10 மாசத்துக்கு பிறகு இல்லாட்டி 10 வருஷத்துக்கு பிறகு செய்யறதுக்கும் ஒரு பிளானோட தயாரிப்பாங்க. இந்த பிளான் முடிஞ்சோடனே இந்த பிளான் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஒரு சம்மரி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா தயாரிச்சு எழும். இதுதான் மெயினான ரிப்போர்ட். எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டையும் காட்டினாங்க அந்த கம்பெனியில. பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. மெயினா இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் பயன்படுத்துறேன்னு எல்லாம் சொல்றல்ல, அந்த அளவுக்கு எங்களுக்கு தரமாட்டானு அப்ரூவல். அப்படின்னு உள்ள கம்பெனியில வேலை செஞ்சா மட்டும்தான் இன்கிரீடியன்ட் தெரியும். அப்படிலாம் இன்கிரீடியன்ட் தெரியா. ஆனா எங்களுக்கு மாவையும் கூட டேஸ்ட் பண்றதுக்கு தந்தான். மாவை டேஸ்ட் பண்றதுக்கு தந்தான். அது இல்லாம அதே நாங்க நோம்பு பிடிச்சிருந்தோம். அப்ப எங்களுக்கு பெரிய கூல் போத்தல் லக்ஸ்பிரே பெரிய ஒரு மில்க் பாட்டில், ஃப்ரெஷ் மில்க் கொண்டு யோகட் பெரிய பெரிய எல்லா விதமான ப்ரொடக்ஷனையும் எங்களுக்கு இலவசமா தந்தான். சரியா? அத விசிட் பண்ற எல்லாத்துக்கும் அவங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில அவங்களோட ரிப்போர்ட் ஒன்றை காட்டினாங்க. அதான் அவங்களோட ப்ரொடக்ஷன் பிளானிங் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வந்து எல்லா கம்பெனியும் வரும். இது இந்த ரிப்போர்ட்டுக்கு நாங்க சொல்ற பேர் தான் ப்ரொடக்ஷன் பிளான். திட்டம் என்று சொல்றோம். உற்பத்தி திட்டம். அந்த பிளான போட்டு பிளானால வரக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட், பிளானால வரக்கூடிய ஒரு திட்டத்துக்கு பேரு தான் நாங்க சொல்ல உற்பத்தி திட்டம். தெளிவா விளங்கெடுக்கணும்.
ப்ரொடக்ஷன் என்று சொல்றது வேற, சாரி பிளானிங் என்றது வேற, பிளான் என்றது வேற. அதை யூனிட் 12லயும் படிச்சு தந்திக்கிறேன். அப்ப அந்த உற்பத்திக்கு என்னென்ன செய்யணும்ன்ற ஒரு பிளானிங்க போட்டு அது ஒரு ரிப்போர்ட்டா ஒரு ப்ரொஜெக்டா தயாரிப்பாங்கண்டா அந்த ரிப்போர்ட் அந்த ப்ரொஜெக்டுக்கு செல்ற பேர் தான் பிளான். அவங்க ஒரு பிளானிங்க காட்டினாங்க, பிளானோட காட்டினாங்க. அந்த பிளானுக்குள்ளுக்கு ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே அப்லோட் பண்ணி இருந்துச்சு. எல்லா டீடைல்ஸுமே இன்க்ளூட் ஆகி இருந்துச்சு. பொதுவா உற்பத்தி ஒன்றுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் இன்க்ளூட் ஆகி இருப்பான். அறவே தெரியாத, அடிமட்டமும் தெரியாத, அடியும் நுனியும் தெரியாத ஒரு புதிய எம்ப்ளாயி கம்பெனிக்கு வந்தாலும் அந்த பிளான பார்த்து மொத்த டீடைல்ஸும் மண்டைக்கு ஏத்துக்கொள்ள இயலும். அவ்வளவுக்கு தேவையான எல்லா விஷயமும் அந்த பிளானுக்குள்ள இன்க்ளூட் ஆகி இருக்கும். அதுதான் ப்ரொடக்ஷன் பிளான். அப்ப நாங்க 2வது தயாரிக்கிறது எங்கட ப்ரொடக்ஷன் மேனேஜ்மென்ட் கீழால அந்த பிளான தான். இந்த பிளானை கீழால நிறைய வேலை செய்வோமா? அத நாங்க பின்னால பேசுவோம். அதுக்கு உதாரணமா இடம் உண்டு. எங்க இடம் தயாரிக்கிறோம்? எங்கட ப்ராடக்ட்ட எங்க போயிட்டு நாங்க வைக்க போறோம்? எங்கட ப்ராடக்ட்ட எப்படி நாங்க எங்கட உற்பத்திக்குள்ளுக்கு எங்கட கருமத்தை எப்படி நாங்க மெயின்டெயின் பண்றோம்? எங்கட மெஷினரீஸ நாங்க எந்தெந்த இடத்துல போயிட்டு வச்சோணும் என்றெல்லாம் அதுக்குள்ளால வரும். ஏன்னா நாங்க மெஷினரீஸ் ஒவ்வொரு இடத்துல வச்சுறதுக்கு ஏத்தமா எங்கட ப்ரொடக்ஷன டைம் கூடும். உதாரணமா வைங்களே, ஒரு பிரிண்ட் ஷாப்ல எடுத்தா, நான் பிரிண்டிங் மெஷின் இங்க, டைப்பிங் மெஷின் அங்க, லேமினேட்டிங் மெஷின் வேற எங்கேயோ இருந்தா, ஒருத்தன் டைப் பண்ணி, பிரிண்ட் பண்ணி, லேமினேட் பண்ண சொன்னா, நான் இங்கேருந்து அங்க போயிட்டு, அங்க போயிட்டு அப்படி வட்டையோட அடிச்சு வர வேண்டி வரும். டைம் கூட போகும். அப்ப எல்லாம் கிட்ட கிட்ட ஒரு இடத்துல நான் வச்சிருந்தா டைம் குறைவா போகும். அப்ப டைமை மேனேஜ் பண்றதுக்கு எங்கெங்க என்னென்ன மெஷினரிஸ் வருவோம் எல்லாம் இதுக்கு கீழே நாங்க டிசைட் பண்ணுவோம். சரியா? அப்ப இதான் நாங்க 2வது செய்ய வேண்டிய வேலை. 3வது செய்ய வேண்டிய வேலை, பிளான போட்டு முடிஞ்சாச்சு. நான் சொன்னதானே உற்பத்தி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? பிளான்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதான் பிளான்ல இருந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. 2வது சாமன உள்ளுக்கு கொண்டு வாரோம். சரி, எங்க 3வது மெயின் ஆக்டிவிட்டி சாமன உள்ளுக்கு கொண்டு வரோம். பிளான் போட்ட மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு தேவையான சாமன உள்ளுக்கு எடுத்துட்டு வரோம். அந்த சாமன உள்ளுக்கு எடுத்துற பேர் தான் பொருள் கொள்வனவு, பேர்ச்சேசிங். பேர்ச்சேசிங் வந்து ஹை இம்பார்ட்டன்டா. நான் கண்ட வாக்குல பேஜஸ் பண்ணல. ஒவ்வொரு கம்பெனிலையும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ப்ரொக்யூட்மெண்ட் சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி, ப்ரொக்யூட்மெண்ட் சொல்லி ஒரு ஆக்டிவிட்டியே இது. அந்த ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கு தனி ஒரு டிகிரி ஹோல்டர் தேவை. எங்கட ரூம்ல ஒரு பொடி ஒன்று இருந்தான். அவன் NIBMல இந்த ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் பார்ட் முடிச்சோ தெரிந்தான். அவனுக்கும் எங்கட நிறைய பாடங்கள் அவங்களோட பாடத்தோட ரிலேட். மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் நிற்கும். நாங்க வேற மேனேஜ்மெண்ட், அவர் வேற மேனேஜ்மெண்ட் தான். ஒரு பிரைவேட்ல செஞ்சாரு. கிட்டத்தட்ட அந்த கோர்ஸ் அந்த டிகிரியை மட்டும் முடிக்கிறதுக்கு 25 லட்சம் கம்ப்ளீட் ஆகிக்குது. இன்னும் ஒரு 3rd இயர் முடிச்சல. இப்போக்கு அவ்வளவு அமௌண்ட் கம்ப்ளீட் ஆகிக்குது. அப்படி முடிச்ச ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு ப்ரொக்யூட்மெண்ட் மேனேஜரா. அவருக்கு பேசிக் இப்பதான் ட்ரெயினி ஆகிக்கிற டைம்ல அவருக்கு 90 சம்பளம் கிடைச்சு கொண்டு பேசிக் 90 சம்பளம். வெஹிக்கிள் ஒன்றும் இல்ல, ஒரு தங்குறதுக்கு ஃபுல் இடம் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, 90 சம்பளம். சரியா? தேவையான எல்லா விஷயமும் கொடுத்து. அப்ப ஏன் அப்படிப்பட்ட ஒருத்தரை எடுத்து வச்சுக்கிறோம்னா, அங்க என்ன செய்யுது, சாமனை பேச்சஸ் பண்றதுக்கு எங்களுக்கு சும்மா ஒகேன்னு சாமனை பேச்சஸ் பண்ணேலாம். டிகிரி ஹோல்டர் ஒன்று தேவை. இதை பத்தி தெரிஞ்சொத்தன் தேவை. அப்படிப்பட்ட ஒரு தெரிஞ்ச ஒத்தரை தான் நாங்க எடுத்து வச்சுக்கிறோம் ஒவ்வொரு கம்பெனிலையும் சாமனை பேச்சஸ் பண்றதுக்கு. சரி விளங்கின? அப்படிப்பட்ட ஒரு டிகிரி ஹோல்டரை தான் நாங்க எடுத்து வச்சுக்கிறோம் ஒவ்வொரு கம்பெனிலையும் சாமனை பேச்சஸ் பண்றது. அவ்வளவு ஒரு முக்கியமான வேலை. தரம் இல்லாத ஒரு ப்ரொடக்ஷன் வாங்கினேன்னு வைங்களே, மொத்தமா இல்லாம போய்த்துடும். குவாலிட்டி குறைஞ்ச ஒரு உற்பத்தி வாங்கினேன்னு வைங்களே, மொத்தமா இல்லாம போய்த்துடும். கொஸ்ட் கூடின ஒரு சாமானம் வாங்கினேன்னு வைங்களே, மொத்தமா பிளான் எல்லாம் முடிஞ்சு. அதனால பொருள் கொள்வனவு இம்பார்ட்டன்ட். அதை எப்படி கொள்வனவு செய்வோம்ன்றது நாங்க பின்னால தேர்ச்சி மட்டத்தை பேசுவோம். 3வது பொருள் கொள்வனவு. 4வது வாங்கின பொருளை இப்ப ப்ரொசஸுக்கு உற்பத்தி செய்ய போறோம். உற்பத்திக்குள்ளுக்கு பயன்படுத்த போறோம். அந்த நடுவுல நடவடிக்கையை கண்ட்ரோல் படுத்துறது உற்பத்தி கட்டுப்பாடு. இதுக்குள்ளுக்கு என்னென்ன விஷயம் வரும் வேண்டாம். நான் வாங்கின சாமான் உற்பத்திக்கு பயன்படுத்தும் வரைக்கும் அதையும் பத்திரமா பயன்படுத்தணும். உதாரணமா ஒரு ரொட்டி ஒன்று செய்யறதுக்கு மாவு வாங்கிக்கிறேன்னு வைங்களே, நாளைக்கு தான் ரொட்டி சுடுறதுக்கு அந்த மாவை பயன்படுத்துற. அப்ப இன்றைக்கு அந்த மாவை கட்டாயம் பாதுகாப்பான முறையில வச்சோணும். ஏண்டா இந்த ரொட்டியிலேயே மாவோட குவாலிட்டி குறைஞ்சாலும் நான் உற்பத்தி செய்யற ரொட்டியோட குவாலிட்டி குறையும். அப்ப இந்த மாவை மெயின்டைன் பண்றதுல இருந்து அது உற்பத்திக்கு செய்யறதுக்கான தரக்கட்டுப்பாடு செய்யறதுல இருந்து, தரக்கட்டுப்பாடுல உற்பத்தி செய்யறதுக்கு உற்பத்தியை கட்டுப்படுத்துறதுல இருந்து, அதனால வரக்கூடிய அவுட்புட்டை கட்டுப்படுத்துற எல்லா நடவடிக்கையும் இந்த உற்பத்தி கட்டுப்பாட்டுகளால வரும். உற்பத்தி கட்டுப்பாட்டுகளால எங்களுக்கு எடுக்கணும். சிம்பிளா தரக்கட்டுப்பாடும் இதே கீழே வேணும்னா எங்களுக்கு எடுத்துக்கணும். உற்பத்தி கட்டுப்பாட்டுகளாலே தரக்கட்டுப்பாடையும் எங்களுக்கு வேணும்னா எடுக்கணும். ப்ரொடக்ஷனுக்கு தேவையான தரத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் எங்களுக்கு இதே கீழே எடுத்துக்கொள்ளும். தரக்கட்டுப்பாடையும் இதே கீழே எடுத்துக்கொள்ளும். அடுத்தது ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும். நசனத்தானே என்னோட உற்பத்தி எப்படி ப்ரொடக்ஷன் டெவலப் பண்ற, இது ஒரு கம்பெனி உள்ளுக்கு நடக்கிற ஸ்பெசிபிக்கான ஒரு வேலை தான். ஆனா அதையும் நான் ஆல்ரெடி சொல்லித்தானே ப்ரொடக்ஷனுக்குள்ளுக்காக எடுக்கலும்னு சொல்லி. அப்ப நெக்ஸ்ட் இயர்ல எங்களோட ப்ரொடக்ஷன் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற, என்னோட கொஸ்ட் எப்படி குறைக்கிற,
புத்துருவாக்கங்கள் எப்படி மேற்கொள்றேன்னு சொல்லி புதிய ஒரு ஐடியாவும் கடைசியா செய்ய இப்ப வச்சு இதை வச்சு இப்படி டெவலப்மெண்ட் பண்றேன். அப்ப இவ்வளவு நடவடிக்கையும் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் கீழ நடக்குது. இத படிக்காம செய்யலுமா? டிகிரி ஹோல்டர் ஒன்று இல்லாம சைன் அடிக்க கூட தெரியாத சிஇஓக்கு செய்யலுமா? இயலா. நினைச்சாலும் செய்யல. அப்படி செஞ்சா கம்பெனி மறுபக்கம் பெறலும். பீஸா ஹட்ன்னு சொல்லி பேர் இருக்கும். அடுத்த பீஸா வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டான். கேஎஃப்சின்னு சொல்லி பெரிய லேபிள் இருக்கும். வாங்குறது கஸ்டமர் இருக்க மாட்டான். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் குழப்பம். ப்ரொடக்ஷன் குழப்பமாகும். கஸ்டமர்ஸ் மகிழ்ச்சி அடைய மாட்டான். அதனால இந்த விஷயங்கள் சரியான முறையில செய்யப்படணும். அதனாலதான் இந்த ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டியும் தெளிவாக நாங்க பின்னால படிக்க போறோம். பாருங்க, பிளான போட்டதுல இருந்து டெவலப் பண்ணும் வரைக்குமான எல்லா ஆக்டிவிட்டியும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிக்கிறானா? இல்ல. பிளான போட்டு அதுக்கான சாரி இன்ஜினியரிங் பண்ணி பிளான சாரி மெப்ப கீறி பிளான போட்டு சாமனை வாங்கி உற்பத்தியை செஞ்சு அதை டெவலப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி அதை சக்சஸ் ஆக்கி அதை அடுத்த வருஷத்துக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆக்குறதுக்கான அத்தனை நடவடிக்கையும் இதுக்குள்ள போட்டு முடிச்சுக்கிறான். இதை தவிர வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி எதிர்பார்க்கணுமா ப்ரொடக்ஷனுக்குள்ளால? இல்ல. இப்ப ப்ரொடக்ஷன் 100% குவாலிட்டியா வந்தா அடுத்த இப்ப சாமான கொடுக்கறது மட்டும் தான் இன்னைக்கு மார்க்கெட்டிங். அதையும் குவாலிட்டியா செஞ்சான்னு சொன்னா கம்பெனி வெத்தி. இதுக்காக ஒன்றும் கொடுங்க தேவையில்ல கம்பெனி உள்ளுக்கு. சரியா? ஈஸியாவே சிம்பிளாவே பெஸ்டாவே எங்களுக்கு செஞ்சு முடிக்கலும். இது கிளியரா? அப்ப இது கீழே டெபினிஷன்ஸ் தந்திக்கிறான். உற்பத்தி செயல்முறை, தேவையான இயந்திரங்கள், தேவையான உபகரணங்கள், நேர அட்டவணை, தேவையான பொருட்கள் அளவு தரம் என்பவற்றை தீர்மானித்து உற்பத்தி பொருளியல் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஏதேனும் உற்பத்தி ஒன்று குறித்த காலப்பகுதியில் எப்பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும், எந்த திகதியில் உற்பத்தி செய்யப்படும் தொடர்பான விரிவாக மேற்கொள்ளப்படக்கூடிய கருமங்கள் உற்பத்தி திட்டமிடலாகும். ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணினேன். அதே போன்று உற்பத்தி திட்டமிடலின் மூலம் உருவாக்கப்படுகின்ற தற்கால எண்ணப்படி மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டம். நான் சொன்ன ப்ரொஜெக்ட்னு சொல்லி ப்ரொஜெக்டுக்கான தமிழ் டேம் ஒன்றோ செயற்திட்டம் சொல்லி அது வேலை திட்டம்னு சொல்லி செயற்திட்டம் தான் உற்பத்தி திட்டம். இது ஒரு டாக்குமெண்ட் வைஸா தான் படிச்சிருப்பேன். இது ஒரு அசைன்மெண்ட் ஒரு டாக்குமெண்டா தான் நீக்கும். அவ்வாறு தயாரிக்கப்படுகின்ற உற்பத்தி திட்டத்தை ஒன்மனைகளுக்கு ஷார்ட் டேமுக்கும் தயாரிச்சு கொள்ளையிலும் லாங் டேமுக்கும் தயாரிச்சு கொள்ள இயலும். அடுத்து பொருள் கொள்வனவு குறைந்த குறித்த பொருட்களை தேவையான சந்தர்ப்பத்தின் போது குறைந்த கிரியத்துல பெற்றுக்கொள்வதுதான் பொருள் கொள்வனவு. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உற்பத்தி பொறியியல் உற்பத்தி திட்டமிடல் போன்றவற்றை என்பவற்றுக்கு அமைய உருவாக்கப்பட்ட இலக்கினை அடைந்து கொள்ள முடியுமா என்பதை கண்டறிதலும் அவ்வாறு இடம்பெறாத போது அவற்றுக்கு தேவையான பதிலீட்டு செய்முறைகளை தீர்மானித்தல் உற்பத்தி கட்டுப்பாடின் கீழால் நடக்கப்படும். அவங்க எதை தீர்மானிச்சாங்களோ அந்த விஷயங்களை சக்சஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கை தான் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் கீழே பண்றான். ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் கீழே பண்றான். அப்ப அதே கீழே பொறி கட்டுப்பாடுன்னா நாங்க பின்னால பேசுவோம். இயந்திரங்களை கட்டுப்படுத்துறது, இருப்பு கட்டுப்பாடு இதுக்கு தனி ஒரு பெரிய ஒரு டொப்பிகைக்கு பின்னால் அதையும் நாங்க பேசுவோம். அக்கௌண்டிங்லயும் இந்த பாட்டு வருமா? இந்த இருப்பு கட்டுப்பாடு 5 எல்லாம் வரும். அதே மாதிரி இங்கேயும் வரும். தர கட்டுப்பாடு இதையும் நாங்க பின்னால பேசுவோம். தனித்தரம் தர கட்டுப்பாட்டுக்கால பேசுவோம். எப்படி எஸ்எல்எஸ் சான்றிதழ் ஒன்று எடுக்கிற சம்டைம் நீங்க உங்களோட வாப்பு ஒரு கம்பெனி செஞ்சு கொண்டிருக்கீங்க, இல்லாட்டி உங்களோட உம்மா இல்லாட்டி உங்களோட கார்டியன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கம்பெனி செஞ்சு கொண்டிருக்கீங்க. ஆனா எஸ்எல்எஸ் தர சான்றிதழ் எடுக்கிறதுக்கான ஐடியா ஒன்று இல்லை உங்களுக்கு சொல்லி எப்படி எடுக்கும் ஐடியா நான் உங்களுக்கு குடிக்கல. அந்த பாடம் பின்னால வருது. அடுத்து கிரிய கட்டுப்பாடு இதுவும் பின்னால வருது. கொஸ்ட் எப்படி குறைக்கிற இஓக்யூ நீங்க பிசினஸ்லயும் படிப்பீங்க, அது அக்கௌண்டிங்லயும் படிப்பீங்க. இதை இங்க படிச்சா அக்கௌண்டிங்ல மாதிரி படிக்க தேவையில்லை. அக்கௌண்டிங்ல இதே மாதிரி டீப்பா படிப்பீங்க. சின்ன சின்ன சைன் டேபிளும் உன்னிப்பா படிப்பீங்க அக்கௌண்டிங்ல. என்னது அக்கௌண்டிங்ல மெயினான பாடம் உற்பத்தி மேந்தலை கிரிய மேந்தலை பகுப்பாய்வுன்னு சொல்லி பதிக்கல டீப்பா படிப்பீங்க. இங்க ஜஸ்ட் சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் இந்த பாட்டிகள படிப்பீங்க. சரியா? அதே மாதிரி இதெல்லாம் உற்பத்தி கட்டுப்பாட்டுகள் எல்லாம் வரும். தற்போதுள்ள உற்பத்தி செய்முறை தொடர்பாகவும் உற்பத்தி செய்முறை தொடர்பாகவும் புதிய உற்பத்தி திட்டமிடல் தொடர்பான தகவல்களை சேகரித்தலும் மேம்படுத்தலும் ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் ஆகும். இதையும் ஆல்ரெடி நாங்க டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் கிளியரா உங்களுக்கு? உள்ளீடு வெளி நிலைமாற்றல். இந்த உள்ளீடு வெளியீடு நிலைமாற்றல் செய்யறதால எங்களோட உள்ளீட்டினுடைய பெருமதி அதிகரிக்கும். அதுக்கு நாங்க சேர்க்கப்பட்ட பெருமானம்னு சொல்றோம். உதாரணம் அந்த பொடியன் 1A எடுத்திருந்தான். தரம் இல்லாத ஒரு உள்ளீடு வெளியாக போக்குள்ள 3A ஒரு யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்ஸா மாறுறான். அப்ப தரம் இல்லாத ஒரு உள்ளீடு தரமான வெளியீடா மாறக்குள்ள நடுவில் ஒரு கெப் ஒன்று சேர்த்திக்குது. இந்த கெப் சேர்க்கிறதுக்கு நாங்க சொல்றோம் ஒரு பெருமதி ஒன்று சேர்க்கிறது நாங்க சொல்ல சேர்க்கப்பட்ட பெருமதினு சொல்றோம். இவ்வளவுதான் உங்களோட மெயினான தலைப்பு. இதுதான் உங்களோட மெயின் ஃபவுண்டேஷனான தலைப்பு. ஒரு தேர்ச்சி மட்டும் தான். ஆனா எவ்வளவு பேச ஈக்கணும்னு பாருங்க. அதுக்கங்கால நாங்க உற்பத்தி பொறியியல்ட ஃபெஸ்ட் பார்ட் உற்பத்தியினுடைய வகையும் அதே மாதிரி அதை கீழால நாங்க பேசக்கூடிய மெயினான விஷயம் தான் ஆக கஷ்டமான நிறைய பேர் கஷ்டம் கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இந்த பாட்டுல விளங்குறல இந்த பாட்டு. அப்ப இந்த பாட்டுலயும் நாங்க லே அவுட்னு சொல்லக்கூடிய பாட்டை பேசுவோம். லே அவுட் சரியா?
இந்த லே அவுட்டுக்கு நான் ஸ்கிரீன் தானே ஷேர் பண்றேன். ஆனா நான் வீடியோவும் போட்டு காட்டுவேன். யூடியூப்ல வீடியோவும் போட்டு காட்டுவேன். அதனால அதுக்கேத்த மாதிரி ரெடி ஆகி வாங்க. சம்டைம் யூடியூப்ல வீடியோ போட்டு காட்டுவேன். மோஸ்ட் ஆஃப் டைம் இது ஒவ்வொரு லே அவுட்டும் எப்படி நடக்குதுன்னு யூடியூப்ல ஒரு வீடியோன்னு போட்டு காட்டுவேன். சரி, ஒவ்வொரு லே அவுட்டுக்கும். ஏன்னா இந்த யூடியூப்ல வீடியோ ஒன்று இல்லாட்டி நான் போன 2025க்கும் சொன்னேன், சர்ச் பண்ணி பாருங்க 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 பாருங்க. அப்படி அவங்களுக்கும் மறந்துச்சு. ஆனா எக்ஸாம்ல கேட்டு வந்துச்சு. சரியா? அதனால மறந்தா கன்ஃபியூஷன் ஆனா உங்களுக்கு அநியாயம். அதனால வீடியோவை நான் போட்டே காட்டுறேன். சர்ச் பண்ற மெத்தட் எல்லாம். இது ஒவ்வொன்றுக்கும் வீடியோஸ் வரும். இதுதான் எங்கட அடுத்த மெயினான கொஞ்சம் கூட டைம் எடுக்க வேண்டிய பார்ட். அதுக்கு புறவைக்க வேண்டிய ஈஸியான விஷயம். இஓக்யூல மட்டும் ஈஸியா பாடம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பேச்சஸிங். மூணாவது விஷயம் பேச்சஸிங். பேச்சஸிங் முடிஞ்சதோட இருப்பு கட்டுப்பாடு. இருப்பு கட்டுப்பாடுல 2, 3 தலைப்பீக்கு ஒரே நாள்ல விளங்கப்படுத்தி முடிக்க இயலும். அதுக்கங்கால மெட்ஸ்பாட் ஒன்று இருக்குது. அதோட சிம்பிளான விஷயம் எங்கட தரக்கட்டுப்பாடு. இதெல்லாம் தரக்கட்டுப்பாட்டுல அதோட எங்கட 13 யூனிட் 13 முடிக்க இயலும். இது கிளியரா உங்களுக்கு? செயற்பாட்டு முகாமைத்துவத்தில் அடிப்படை பேசிக் ஃபுல்லா கிளியரா? உற்பத்தி முகாமைத்துவம் என்றா என்ன? அதுக்கீழால என்ன பேசுறோம்? அதுக்கு அங்காளி கூடிய முகாமைத்துவங்கள் என்னென்ன பேசுது? அதோட இம்பார்ட்டன் என்ன? உற்பத்தி முகாமைத்துவம் நாங்க எங்க செய்யணும்? உற்பத்தி முகாமைத்துவத்துக்கு கீழ செய்யற கருமங்கள் என்ன? அதெல்லாம் பேசிக்கிறோம். கிளியரா? ஓகே, அம்னா கிளியர். அபிநயா கிளியர். வாட் அபவுட் அதர்ஸ்? சாரிகா கிளியர். இப்படிதான் நாங்களும் முந்தி ஆன்லைன்ல எங்களுக்கும் COVID-19 டைம்ல ஆன்லைன்ல கிளாஸ் நடந்துச்சு. இப்ப எங்கள டைம்ல எல்லாம் ஆன்லைன் பெருசா ஃபேமஸ் இல்ல. பட் கிளாஸ் நடக்கிற டைம் எல்லாம் ஆன்லைன்ல நடந்துச்சு. அப்ப சார் டவுட் கேட்பாரு. நாங்க என்ன செய்யற? நாங்க படிக்கிற தானே, எங்களோட திறமையை காட்டப்படா தானே, புள்ள ஹெல்ப் ஆச்சு, பொறாமப்படும் தானேன்னு நாங்க அப்ப ஆன்சர் பண்றோம் இல்ல, ரிப்ளை பண்றோம் இல்ல. அதோட கஷ்டம் நாங்க கிளாஸ் செய்யக்குள்ள தான் விளங்க ரிப்ளை ஒன்று வராட்டை பிடிக்கும் சொல்லி. அவர் அந்த டைம்ல யோசிப்பாரு, நீ ஒரு நாள் கிளாஸ் செய்வாய், அப்ப கஷ்டப்படுவாய்ன்னு சொல்லி. அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ரிப்ளை பண்ணாட்டி அந்த தனியே பேசுறதுடைய கஷ்டம் கிளாஸ் செய்யக்குள்ளதான் புரியும். ஓகே, டவுட் இல்லே? எத்தனை பெர்சன்டேஜ் கிளியர்? மட்டும் சொல்லுங்க, எத்தனை பெர்சன்டேஜ்? 100க்கு உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் கிளியர்? அடுத்த பயணம் இதையும் விட கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். சாரா 95, தாரிகா 100, அபிநயா 90, புஷ்ரா 100. ஸ்கூல்ல இந்த பாடம் ஸ்டார்ட் ஆகி யாருக்காச்சு? சாமிகா 95, சங்கவி 100. ஸ்கூல்ல இல்லாட்டி வேற கிளாஸஸ்ல? நீங்க பிரைவேட், நீங்க பிசிக்கல் கிளாஸஸ் மோஸ்டா போவீங்க. அப்படி போறேன்னு சொன்னா யாரோட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது? சாரா இல்ல. ஹனா 100. அதுக்கு யாரோ போட்டீங்க? அம்னா 100. எஸ் சார், ஸ்டார்ட். ஸ்கூல்ல இன்றைக்கு தான் ஸ்டார்ட் ஆகினேன். ஓகே, 100%. அவங்க 2 பேரை மட்டும், அபிநயாடன் தாரிகாடன் மட்டும் தான் ஸ்கூல் ஸ்டார்ட். சங்க வீடு ஸ்டார்ட். நலீரா 100. சஸ்னா ஓகே, சரியா? வேற ஸ்கூல்லையும் வேற ஒருத்தரையும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகல தானே? ஸ்கூல்ல இல்லாட்டி வேற கிளாஸஸ்ல? இல்ல, சரியா? மோஸ்டா ஐ திங்க் நாங்க போற ஸ்பீட் மத்த ஸ்கூலையும் விட மத்த கிளாஸஸையும் விட ஃபாஸ்டா தான் போறேன்னு நினைக்கிறேன். எப்படியும் அது நம்ம ஜூன் ஆக கூட உங்களோட பாடம் முடியும். வீக்குக்கு ஒரு நாள் தான் தியரி கிளாஸ் போட்டுக்கிறேன். நான் ட்ரை ஒன்று பண்றேன். எக்கனாமிக் மாதிரி 2 தியரி கிளாஸ் போடுறது. எக்கனாமிக் வியாழனும் தியரி கிளாஸுக்கு தானே ட்ரை ஒன்று பண்றேன். அப்படி போட்டா இன்னும் இதையும் விட குயிக்கா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி முடியும். ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு சார். ஓகே, சாமி கார்டு ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு. நான் பார்ப்போம் அதையும் விட ஸ்பீடா போறதுக்கு. பாட விளங்குவோமோன்னு ஸ்பீடா போகணும். அதனால ட்ரை ஒன்று பண்ணுவோம். 7 மாதம் நான் கம்ப்ளீட் பண்றது. அவ ஓகேயா? சரியா?
ஓகே சரியா. அப்ப இதுவரைக்கும் பேசின விஷயம் கிளியர் தானே? யாருக்கும் டவுட் இல்ல தானே? அப்ப நாங்க இதோட வைண்ட் அப் பண்ணுவோம். மறுபடியும் நாங்க அடுத்த செஷன்ல சந்திப்போம். அது வரைக்கும் ஜஸாக்கல்லா ஹைரன். தேங்க் யூ சோ மச். நாளோட செஷன்ல உங்களுக்கு யூனிட் 7 தேர்ட் செஷன் இருக்கும். கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. இம்பார்ட்டன்டான ஒரு செஷன். அப்ப அதில் நாங்க சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க் யூ சோ மச். ஜஸாக்கல்லா.